அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு எம்டி கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வருக வருக என நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிட பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. யார் வாய்ஸ்மா? உங்க வாய்ஸ் தான். ஆமா, முத அருட்பெரும் தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேட்கவே இல்ல. அப்ப இந்த ஹெட்போன் வேலை செய்யலன்னு அர்த்தம். ஓகே ஓகே சார், இப்ப பாடுங்க. இப்ப கேக்குது சவுண்ட். இத முடிச்சிடலாம். இது கேக்குது நல்லா. இது பாடுங்க ஐயா. இந்தாவட்ட இப்ப சவுண்ட் கிளியரா இருக்கு, பாடுங்க. ஓகே, இப்ப சவுண்ட் கிளியர். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருவிளங்க சிவயோக சித்தி யோகமெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றாம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயாம், மறுவிலங்கு குழல் வள்ளி ஒல்வாழ்மைந்து வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. ஒரு மயுடன் திருமலடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும், பதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த ஓட்டத்துள் வனதளமூங்கு கந்த வேலை, தன்முக தீபமணி உன்முக சைவமணி, தன்முக தெய்வமணியே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கும் குழுவினருக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் இங்கு நேரடியாக கண்டுகளித்து வரும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பயன்படுத்தும் விதமாக ஜோதிட டிப்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்முடைய ஜோதிட டிப்ஸை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 4 ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது நமது குறைகளை தீர்ந்து உடனடியாக பலன் கிடைக்க சிவன் கோயிலில் அமைந்துள்ள வன்னிமரம் மற்றும் வில்வ மரத்தினை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற உடனடியாக பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்தது வரவேற்புரை. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த குருமகள் இங்கு நம்முடைய வருகை புரிந்து
நான் ஜோதிடத்தில் தங்களுக்கான ஒரு சிறப்பு அம்சத்தை பெற்ற ஒரு தலைப்பில் தங்களுக்கு அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தின் தன்மையான சூட்சுமங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் இங்கு நம்மிடையே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் யார் என்று பார்த்தா முசிறியை சேர்ந்த ஜோதிட எஸ் மேகநாதன் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சிற்றுரை ஆற்றுவதற்கு முன்பாக இவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை வந்து இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் எஸ் காசியம்மாள் அவர்கள் ஆவார்கள் மற்றும் இவரது தந்தையார் பி சவுந்தரபாண்டியன் நாடார் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் தன்னுடைய ஜோதிட கலையை பல குருமார்களிடம் கற்று தேர்ந்துள்ளார். அத்தகைய வகையில் இவருக்கு குறிப்பிடத்தக்க குருமார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் பார்த்தோம்னா அடிப்படை கல்வியான பூத்தாம்பட்டி தினகல் ஐயா அவர்களிடமும் சந்தானம் ஆசிரியர் அவர்கள் அதாவது கரூர்ல ஐயா அவர்களிடமும் மற்றும் சார ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சாரபலன் சூரியன் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்களிடமும் மற்றும் கேபி சிஸ்டத்தை மதுரை அபிராமி சேகர் ஐயா அவர்களிடமும் மற்றும் பாரம்பரிய ஜோதிட முறையை வெங்கமேடு கரூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களிடமும் கற்று தேர்ந்துள்ளார். இது மட்டுமல்லாது ஜோதிடத்தில் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய டிஏ அஸ்ட்ரோ மற்றும் ஏடிஏ அஸ்ட்ரோ எம்ஏ அஸ்ட்ரோ என்ற அஸ்ட்ரோவில் வந்து பட்டம் பெற்றுள்ளார் மற்றும் டேலி மெத்தட் என்ற வகையையும் ஜோதிடத்தில் கற்று தேர்ந்துள்ளார். வாஸ்து அடுத்தது எண் கணிதம் இந்த முறைகளை வந்து கற்று தேர்ந்துள்ளார். இந்த எண் கணிதம் படி பெயர் வைத்தல் போன்ற கலைகளையும் இவர் வந்து கற்று நாடி வரக்கூடிய ஜோதிடர் அனைவர்களுக்கும் நல்வழி காட்டு வந்து கொண்டிருக்கிறார். இவர் அது மட்டுமல்லாது எம்காம் என்ற முதுநிலை பட்டத்தையும் இவர் வந்து கற்று தேர்ந்துள்ளார். இது வந்து பாத்தீங்கன்னா இவர் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ முருகா ஜோதிட பயிற்சி மையத்தை அவர் இருக்கக்கூடிய முசிறியில ஸ்ரீ முருகா ஜோதிட பயிற்சி மையத்தையும் நிறுவி அதன் வழியாகவும் தன்னுடைய சேவையை வந்து மக்களுக்கு வந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அதாவது முழு மூச்சான ஜோதிட பணி அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து ஒரு 18 ஆண்டு காலமாக சேவை புரிந்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவரை வந்து இங்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் இன்றைய தலைப்பான அதாவது எளிய முறையில் சாரத்தின் மூலம் பலன்கள் எடுப்பது எப்படி என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் வாருங்கள், வந்து தங்களுடைய சிறப்புரை ஆற்றும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஜோதிட மகளிர் ஜோதிட அணியின் தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர்களும் உறுப்பினர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என் தாய் தந்தரை வணங்கியும் என்னுடைய குருநாதர் சூரியனார் சொந்தராஜன் அபிராமி சேகர் வெங்கமேடு சுப்பிரமணியனை வணங்கியும் என்னுடைய குலதெய்வம் தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சி அம்மனை வணங்கியும் திருச்செந்தூர் முருகனை வணங்கியும் என் உரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எளிமையான முறையில் சாரத் மூலம் பலன் எடுப்பது எப்படி. ஜோதிடத்துல பல முறைகள் இருக்கிறது. வாக்கியம், திருக்கணிதம், கேபி, இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்ட் என்னன்னா சிஸ்டங்கள் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு எந்த லைன்ல பிடிக்குதோ அந்த லைனையை பயணத்துக்கிட்டு அதுல என்ன எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்து நீங்க தான் டெவலப் பண்ணிக்கணும். குருநாதர் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் நிறைய போட்டு பயிற்சி முறையாக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஜோதிடத்துல வெற்றின்னு ஒண்ணு அடைய முடியும். இப்ப நான் வந்து சூரியநாத சுந்தரராஜ் தான் சார ஜோதிடம், அது மூலம் பலன் எடுப்பது எப்படி என்று அவர் தான் கத்துக்கிட்டார். இப்ப சாரம் என்றால் என்ன? ஒரு ராசியை ஒரு ராசி மண்டலத்துல 12 ராசியா பிரிச்சிருக்காங்க. ஒரு ராசிக்கு 9 பாகை வீதம், 12 ராசிக்கு 108 பாதமாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 108 பாதம் தான் உங்களுக்கு சாரம். ஒரு வீடு கட்டணும் என்ன தேவைப்படுது? சாரம் போட்டதான் மேல எல்லாம் பூச முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி கிரகத்திற்கும் தனியாக எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அந்த சாரத்து மூலியமாகத்தான் ஒரு பலனை கொடுப்பார்கள்.
இப்ப உதாரணத்துக்கு சூரியன் சந்திர சாரத்தில் இருக்குதுன்னு வைத்துக் கொண்டால் சந்திரனுடைய கேரக்டர் தான் சூரியனுக்கு இருக்கும். சந்திரனுடைய மட்டும்தான் சூரியன். அப்ப சந்திரன் என்ன? பயணக்காரகர், அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வார், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் இருப்பார், குழப்பவாதியாக இருப்பார், அவரால் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இது யாரு? தந்தைக்கு. சூரியனா தந்தைக்காரகர், அவர் இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சாரங்கள் மூலியம் தான் நம்ம பலனை எடுக்கணும். இப்ப லக்கணம் மையப்புள்ளின்னு எடுத்துக்கோங்க. இப்ப லக்கணம் மிதுன லக்கணம், லக்கணம் மையப்புள்ளி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது என்றால் அந்த லக்கணத்துக்குடைய ஜாதகருடைய உயிர் எதுல இருக்கிறது? செவ்வாய் நட்சத்திரனுடைய குணாதிசயம்னு அவருக்கு இருக்கு. செவ்வாயுடைய நட்சத்திர குணாதிசயம் அவருக்கு இருக்கும். அப்ப செவ்வாயினுடைய காரத்துவத்தை நம்ம தெரிந்தால் மட்டும்தான் ஈஸியா அதுல உள்ள ஊத்திக்கலாம். செவ்வாயுடைய காரத்துவம் என்ன? ஸ்பீடான கிரகம், வேகமான கிரகம், விவேகம் இருக்காது, ஏன்னா சிந்தித்து செயல்பட மாட்டார், முரட்டுத்தனம், தைரியம், வீரியம், இந்த மாதிரி செவ்வாயுடைய குணாதிசயம் அவருக்கு இருக்கிறதா அப்படின்னு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அங்கே ராகு இருக்காரு, திருவாதிரை. அப்ப திருவாதிரை சாரத்தில் இருந்தால் அந்த ஜாதருடைய ராகுடைய குணாதிசயம் இருக்கிறதா? அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் அங்க இருக்கிறது. அப்ப குருவுடைய குணாதிசயம் இருக்கிறதா? முதலில் இதை செக் பண்ணி தான் நீங்க ஜாதகமே பேசணும். ஜாதகத்தை பேசணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? லக்கணம் கணித்தது ரைட்டா, லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதி சாரநாதன் சரியாக இருக்கிறாரா? அந்த சாரநாதன் 12 கட்டத்துல எங்க வேணா இருப்பாரு. 1ஆம் இடத்துல இருப்பாரு, 2ஆம் இடத்துல இருப்பாரு, 3ஆம் இடத்துல இருப்பாரு, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் இடத்து வரைக்கும் இருப்பாரு. அப்ப நம்ம ஜாதகம் பேசுமா முதலில் கிரக காரத்துவம், பாவ காரகத்துவம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு கிரக காரத்துவம், பாவ காரகத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, அது மூலியமா தான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு பலன். நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப லக்கணம் மையப்புள்ளி தான் முடிவு பண்ணுது. சரி, லக்கணத்தை எடுத்தாச்சு, மிதுன லக்கணம், லக்கண மையப்புள்ளி செவ்வாய் சார்னு சொல்லியாச்சு. அந்த சாரநாதன் செவ்வாய் எங்க இருக்கிறான்னு முதலில் பார்க்கணும். லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் சுயமாக முடிவு செய்வார், யாரு பேச்சும் கேட்க மாட்டார், யார் பேச்சும் கேட்காம சிந்தித்து செயல்படுவார். 1ஆம் இடம். லக்கண மையப்புள்ளி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால் 2ஆம் இடம் வருமானம். அப்ப சின்ன வயசுல அவர் சம்பாதிக்க போவார், காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். லக்கண மையப்புள்ளி செவ்வாய் மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் அப்ப 3ஆம் இடம் என்னது? ஜாலி, உல்லாசம், அனுபவிக்க பிறந்தது, ஆள பிறந்தது. தன்னுடைய சுய முயற்சியால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார். தன்னுடைய சுய முயற்சியால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார். 4ஆம் பாவம் லக்கண மையப்புள்ளி 4இல் இருந்தால் செவ்வாய் லக்கண மையப்புள்ளி வாங்கி அவர் 4ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடம் சுகவாசி, சுக போல்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், தாயை போல அரவணைச்சு போற கெப்பாசிட்டி அவருக்கு, தாயை போல அரவணைச்சு போற கெப்பாசிட்டி அவர் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம சொல்லணும். அப்ப வண்டி வாகனம் எல்லாம் எங்க போனாலும் ஒரு ஃபேன் வேணும், ஏசி வேணும், கட்டில் வேணும், மெத்த வேணும். இதுதான் சுகபோகமா இருக்க விரும்புவார். 5ஆம் பாவத்தில் இருக்கிறது என்றால் லக்கண மையப்புள்ளியை மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். லக்கண மையப்புள்ளி 5ஆம் இடத்தில் இருந்தால் 5ஆம் இடம் என்ன அப்படின்னு அது நம்ம கிரகக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடம் சாஸ்திர கல்வியிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம எண்ணங்கள், செயல்பாடுகள், அறிவு, நுண்ணறிவு எல்லாத்துலயும் 5ஆம் பாவத்தை நீங்க அந்த படத்தை சொல்லணும். 6ஆம் பாவத்தில் இருந்தால் லக்கண மையப்புள்ளி செவ்வாய் வாங்கி செவ்வாய் 6இல் இருந்தால், லக்கணத்துக்கு 6இல் இருந்தால் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? 6ங்கிறது இடக்க மடக்கு, குண்டக்க மண்டக்க. ஏன்னா நம்ம ஒரு வழியில சொன்னோம்னா அந்த வழியில வேண்டாம், வேற வழியில பயணிப்பான், வேற வழியில பயணிப்பான். இதை 7 லக்கண மையப்புள்ளி 7இல் இருந்தால் நண்பர்கள், கூட்டாளி, உல்லாசம், ஜாலி, ஃப்ரெண்ட்ஸ் போட்டமாக ஒரு சுத்திட்டு இருப்பார்.
8ஆம் இடம் லக்கண மையப்புள்ளி 8ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடம் வாழ்க்கையில என்னன்னா ஆயில். வாழ்க்கை முழுவதும் அவன் எடுக்கிற ஒரு நாளாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து அவமானப்படாது, அவசியப்படக்கூடாது. போராட்டத்துக்கு சொந்தக்காரன். பிரேமத்தை சொல்லணும்னா எதுக்காக பிறகுறாரு? போராடி போராடி தான் வாழ்க்கையில் வெற்றிங்கிற அவன் அடைய முடியும். இல்லைன்னா வெற்றிங்கிற அவரால் அடைய முடியும். போராடி கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். இதைத்தான் நீங்க பூக்கிறீங்க. அது மாதிரி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் இருந்தால் மையப்புள்ளி லக்கணம் நின்றால் சாரநாதன். இப்ப முதலே சொல்றேன் செவ்வான்னு. அந்த செவ்வாய் மிதுன லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தையை போல அரவணைச்சு போவார். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாக்கியம் இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. பெயர் இருந்தா போதியா, நான் பாட்டு வந்து செஞ்சு கொடுத்து போறேன் அப்படின்னு அந்த எண்ணங்கள் தான் அவருக்கு மெயினா. 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் சிந்தனை அதிகமா இருக்கும். 10ங்கிறது தொழில் சிந்தனை அதிகமா இருக்கும். 10 நீங்க செய்கின்ற கர்ம வினை நல்லது செஞ்சா நல்லதும் கெடுதல் செஞ்சா கெடுதல் நடக்கும். லக்கண மையப்புள்ளி செவ்வாய் 11ஆம் பாவத்தில் இருந்தால் 11ஆம் பாவம் என்பது லாப நோக்கம். அப்ப நமக்கு ஒரு லாபம் ஆசைகள் நிறைவேறது 11ஆம் பாவம் தான். வெற்றி ஸ்தானம் 11ஆம் பாவம் தான். இப்ப 11 பிரதானம் அவனுக்கு லாப நோக்கம். ஒரு பொருளை எடுத்து இந்த பக்கம் வச்சா நமக்கு என்ன காசு கிடைக்கும்? இன்னைக்கு 2 ரூபா கிடைக்குமா, 10 ரூபா கிடைக்குமா, 20 ரூபா கிடைக்குமா அப்படின்னு அந்த எண்ணங்கள் தான் அவருக்கு மேல் நோங்கி வரும். லக்கண மையப்புள்ளி 12ஆம் இடத்தில் இருந்தால் 12ஆம் இடம் என்பது படுக்கறை. அவரு படுத்து தூங்குற இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். இவருக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தால் மட்டுமே அவருக்கு என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. இது லக்கணம் என்ற சாரணார். அடுத்த லக்கண அதிபதி ஒன்று இருப்பார்ல, இப்ப புதன். அந்த புதனுடைய அவர் ஒரு இடத்துல அவரும் 12 ராசியில எங்க வேணா உட்காருவாரு. மிதுன லக்கணத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துலயும் அந்த செவ்வாயோட குணாதிசயம் இருக்கும். புதன் இருந்தா புதன் அவர் ஆட்சி பெற்ற லக்கணத்துல இருக்காரு. அவர் ராகு சாரத்துல வாங்கி விட்டால் அப்ப ராகுடைய குணாதிசயம் சொல்லியா, ராகுடைய குணாதிசயத்தை சொல்லியா. அவ்வளவுதான்மா. அப்ப லக்கணம் தான் மெயின். லக்கணம் என்ற சாரநாதன், லக்கண அதிபதி என்ற சாரநாதன். ராசியை எடுத்துக்கலாம். அது ஒரு 50% தான். லக்கணம் தான் உயிர். அதுக்கு காரணம் சொல்றேன். 2 கால் இல்லாம வாழ முடியுமா? வாழ்றாங்க. 2 கை இல்லாம வாழ முடியும். லக்கணங்கிறது உயிர். தலை இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால தான் லக்கணம் தான் பிரதானமே. லக்கணமே பிரதானம். அப்ப லக்கணம் தான் முக்கியம். ஒரு ஜாதகத்தை எடுத்தா 12 பாவத்தையும் கண்ட்ரோல் பண்ண பாவத்தை யார்கிட்ட வகிச்சிருக்காரு? லக்கண அதிபதி. லக்கணம் என்ற சாரணம் நல்ல இடத்துல இருக்கணும். 6, 8, 12 போகக்கூடாது. லக்கணாதிபதி 6, 8, 12 போகக்கூடாது. அப்ப அந்த சாரணா தான் 6, 8, 12 போகக்கூடாது. இந்த 6, 8, 12 தவிர மீது எந்த இடத்துல இருந்தால் சிறப்பு. 1, 5, 9 மிக சிறப்பு. 4, 7, 10 இருந்தால் கேந்திரம், அதுவும் சிறப்பாக இருக்கு. பாதக ஸ்தானத்துல போகக்கூடாது. மாரக அதிபதியை தொடர்பு வரக்கூடாது. சின்ன ரூல்ஸ் தான். 5 ரூல்ஸ்ல நீங்க ஜாதகத்தை சொல்லிக்கலாம். அதுக்கு அனுபவம் தான் ஜோதிடம். நீங்க தூரம் பயணிக்கிறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், டெவலப் வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு ஜாதகத்தை வாங்கினோம்னா வயசை பார்க்கணும். ஆனா பொண்ணான்னு பார்க்கணும். ஆனா பொண்ணா இது பார்த்தா ஜாதகமே பேசணும். இப்ப கோல் எந்த லக்கணம்? மேச லக்கணம். சூரியன் 5லே ஆட்டுப்பட்டு திசை நடத்துறாரு. சூரிய திசை ஓடுது. அவர் வாங்கிய சாரநாதன் கேது. அங்க மக நட்சத்திரம் வரும். அந்த கேது கண்ணியில் இருக்கிறார். அப்ப கண்ணின்னா என்ன? 6ஆம் இடத்த பலனை 5ஆம் பாவத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் உட்கார்ந்துருக்கு. இதுதான் கோல் நின்ற பாவம் முதலில் இயங்கும். சாரநாதனின் அமர்ந்த பாவ பலனை கோல் நின்ற பாவத்துக்கு அனுப்பி விடுவார். இதுதான் முதல் ரூல்ஸ். அப்ப இந்த ஜாதகம் என்ன நடக்க போகுது?
5 + 6. ஒரு 10 வயசு ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன வரப்போகுது? வயிறு சம்பந்த உபாதைகள், வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் என்ன பிரச்சனை வரும்? வயிறு சம்பந்த உபாதைகள் என்று இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். இப்ப ஒரு 30, 32 வயசுல ஒரு பையன் வர்றான் அல்லது ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்க எதை பண்ற 5ஆம் பாவன குழந்தை, 6ஆம் இடம் தொடர்பு இருக்கனால 6ஆம் இடம் ஆஸ்பத்திரி, வைத்தியம், வைத்தியத்தின் மூலயமாக என்ன கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவங்க அதான் கேட்டு வருவாங்க. கேட்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த பலன் சொல்ல போறீங்களா? கல்யாணம் ஆகலைன்னா 5ஆம் பாவம் பூர்வீக சொத்து. அந்த பூர்வீக சொத்துல இடர்பாடு இருக்குது. இது நீங்க தான் அனுபவத்துல அவர் இந்த வயசுல இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க அனுமானத்தில் இருந்து மட்டும் தான் நம்ம ஜோதிடத்துல சொன்ன பலன் சரியாக வருகிறது. 5ஆம் பாவம் காரத்துவம் நிறைய இருக்குது. 5னா கோயில் எடுக்கலாம், குலதெய்வம் இருக்கு, நம்ம குழந்தை இருக்குது, நம்ம எண்ணங்கள் இருக்குது, சாஸ்திர கல்வி இருக்குது. அப்ப 5ஆம் பாவத்தை பலன் எதை எடுக்கிறது? உடல் உறுப்புல வயிறு, பெண்களுக்கு இருந்தா கர்ப்பப்பை. இப்ப இதெல்லாம் நீங்க யூகம். அப்ப யூகத்தால் மட்டும்தே வரும். அப்ப பெண்ணு ஒரு 45 வயசு இல்ல ஒரு 50 வயசு லேடிஸ் வர்றாங்க, 5, 6 தொடர்பு. அப்ப கர்ப்பப்பை சம்பந்தம் கோளாறு இருக்குமா? உங்களை அடிக்கடிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அந்த 5ஆம் பாவது 8ஆம் பாவ தொடர்பு இருந்தா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். 6, 8 தொடர்பு இருந்தால் நம்ம உடல்ல ஒரு உறுப்பு இழந்து ஆகும். அவங்க பெண்ணா இருக்காங்கன்னா கர்ப்பப்பை இழக்க போறான்னு. இதே ஒரு 60 வயசு ஒரு 55 வயசுக்கு மேல ஒரு லேடிஸோ ஜென்ஸோ வந்தாங்கன்னா பூர்வீக சொத்து உங்க முன்னோர்கள் சொத்தை பிரிக்காம இருக்கீங்க, அதை பிரிச்சுங்க. அது சுமூக முறையில முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா சாரநாதன் எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல. அங்க பிரச்சனை தான் கொண்டு 5 தொட்டு 6 தொடர்பு வருகிறது. 6னா நோய், கடன். அப்ப இந்த வழக்கு இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்ப நீங்க ஒரு வழக்கு போட்டாதான் உங்க பூர்வீக சொத்து முழுமையாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது தசை நடக்கணும், புத்தி நடக்கணும். இப்ப சூரிய திசையில கேது புத்தி வர நேரத்துல இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். அப்ப ஒவ்வொரு சூரிய திசையே வரலையா அவருக்கு? புத்தி வருமா வராதா? ஒவ்வொரு திசையிலும் 9 புத்தி இருக்கிறது. அந்த 9 புத்தியிலும் சூரிய திசை சூரிய புத்தி வரதான் செய்யும். அந்த சூரிய புத்தி வர நேரத்துல இந்த மாதிரி இடர்பாடுகள் கண்டிப்பாக சந்தித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக சந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சாரத்து மூலியமாக ஒரு பலன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் துல்லியமாக, துல்லிய கருத்துக்கள், உங்களுடைய தெளிவான முடிவில் எடுக்கும். இதுவே 5க்கு அதிபதி 9ஆம் சாரம், 9க்கு அதிபதி சாரம் வாங்கி சாணாதன் 5லயோ 9லயோ இருந்தால் 5, 9 சிறப்புன்னு சொல்லிட்ட மறுவே. அப்ப பூர்வீக சொத்து எளிமையாக கிடைக்கும். சண்டை போடாம, வம்பு வழக்கு இல்லாம அவர் இளமையாக சீக்கிரமா கிடைக்கும். பூர்வீக சொத்து அனுபவிப்பார். இதே ஒரு கோள் 4ஆம் பாவத்தில் நிக்குது, சாரநாதன் 5ல் இருக்கிறார். கோள் என்ற பாவம் முதலில் இயங்குகிறது. சாரநாதன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவம் பூர்வீகம், 5ஆம் பாவம் எண்ணங்கள். அப்ப 5ஆம் பாவம் குழந்தை. வயசு 10. இதை 45 வயசுக்காரன்னா என்ன சொல்லுவாங்க? தான் பிள்ளைக்காக அவர் வீடு கட்டுவான் அல்லது பூர்வீகத்துல வீடு கட்டுவான். இப்ப 4ஆம் பாவம் தான் இயங்குது. 4, 5 சுமூகம். அதுவே 4, 9 அதுவும் சுமூகம் தான். சொல்ல புரியுங்களா? அப்ப 4 அந்த சாரநாதன் எங்க இருக்கிறார் அந்த இடத்து பலனைத்தான் கோள் நின்ற பாவத்துக்கு அனுப்புவார். கோள் நின்ற பாவத்துக்கு அனுப்புவார். இப்ப 4 + 6 சாரநாதன் 6ல இருக்காரு. அப்ப இப்பயே 4ஆம் வீடு கட்ட போறாரு. எப்படி வீடு கட்டுவாரு? கடன் வாங்கி வீடு கட்டுவார். எப்படி விடுவாரு? கடன் வாங்கி வீடு கட்டுவார். இதைத்தான் நீங்க சொல்லணும். வீடு கட்டுற பாக்கியம் உண்டுப்பா, அது எப்படி வாங்கினா நீ கடன் 6ஆம் பாவம் கடன் வாங்கி வீடு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப சண்டரச 4ல இருந்து சண்டரச ஓடுன்னு வச்சாங்க. அவர் வாங்கிய சாரநாதன்
செவ்வாய் சாரம் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சந்திரனுக்கு ஒரு 10, செவ்வாய்க்கு ஒரு 7. அப்ப எவ்வளவு வாங்க போறாரு கடன்? 17 லட்சம் கடன் வாங்கணும்னு சொல்லணும். அல்லது 1,70,00,000 கடன் வாங்கி வீடு கட்டணும். அது உங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்துதான். நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் முடிவு பண்ணணும் ஜாதகத்துல. அப்ப கோல் நிக்கிறது அது என்ன சாரத்துல வாங்கியிருக்காரு, அந்த சாரநாதன் தசை ஆண்டதான் நீங்க எடுத்துக்கணும். சாரநாதன் தசை ஆண்டம், அப்புறம் கோல்ன்ற தசை ஆண்டையும் ரெண்டையும் கூட்டி இது எத்தனை வருஷம், அந்த வருஷத்தை நீங்க தொகையாக கொள்ள வேண்டும். சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு ஒரு 7, 17. இப்போ 17 லட்சம் கடன் வாங்கலாம். அல்லது உங்களுக்கு 1,70,00,000 வரை கடன் வாங்கி வீடு கட்டலாம். இதுதான் அந்த பலன். இப்படிதான் சாரத்து மூலியமாக துல்லியமாக பலன் எடுத்து பேசணும். இதுவே 5, 8 சாரநாதான் 5ஆம் பாவத்துல, தசநாதான் 5ஆம் பாவத்துல இருக்காரு. அது எந்த பாவம் இருந்தாலும் சரி, எந்த அதிபதியா இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்துல எந்த கோள் நிக்குதோ அந்த கோள் தான் இயங்கும். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப மிது லக்னத்துக்கு 5ல தான் சுக்கிரன் இருக்கணும்ல, அங்க செவ்வாய் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், புதன், நவக்கோள்கள் 9 ஏதாவது ஒரு கோள் அந்த இடத்துல நிக்கதான் செய்யும். அப்ப அந்த கோள் தான் அந்த பாவத்தை என்ன செய்ய போறாரு, இயக்க போகிறார். அந்த வீட்டு அதிபதி 2ஆம் பட்சம் தான். நிக்கிற கிரகம் தான் முதல் பலன். நிக்கிற கிரகம் தான் முதல் பலன். அது இல்லாம இருந்தாதான் அந்த அதிபதி எங்க இருக்கான்னு பாருங்க. இப்ப 5ஆம் பாவத்துல கோளே இல்லப்பா, 5 குடை தசை நடத்துது. அப்ப 5ஆம் பாவ அதிபதியை தான் நம்ம எடுத்துக்கணும். அல்லது சாரணன் சுக்கர சாரம் வாங்கி ஒரு கோள் தசைனாலும் அந்த 5 கோடி ஆதிபத்தியமும் வேலை செய்யும். அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப இது எப்படி எடுக்கணும்னா, கோள் நின்ற பாவம் முதலில் இயங்கும். சாரணவன் அமர்ந்திருந்த பலனை கோள் நின்ற பாவத்துக்கு அனுப்பிடுவார். இதுதான் முதல் ரூல்ஸ். 2வது ரூல்ஸ் என்னவென்றால், கோளின் சொந்த வீடு ஆதிபத்தியம் 2 ஆதிபத்தியம் இருந்தால் அந்த 2 ஆதிபத்தியம் வேலை செய்யும். ஒரு ஆதிபத்தியம் இருந்தால் அந்த ஒரு ஆதிபத்தியம் வேலை செய்யும். இது 2வது ரூல்ஸ். 3வது ரூல்ஸ், சாரநாதன் சொந்த பாவம் இயங்கும். சாரநாதன் சொந்த பாவம் இயங்கும். அடுத்தது ரூல்ஸ், அந்த தசை நடத்தும் கோளுடன் இணைந்த கிரகமும் அதன் ஆதிபத்தியம் சேர்த்து இயங்கும். இவ்வளவுதாங்க ஜோதிடத்துல 5 ரூல்ஸ்ல ஒரு ஜோதிடத்தை முடிச்சிடணும். அப்ப நீங்க பாவத்தையும் பார்க்கணும். லக்கணம் சொல்லியாச்சு. இப்ப 3ஆம் பாவத்துக்கு காரகர்னு ஒரு ஆள் இருப்பாரு. இப்ப மிது லக்கணமே வச்சுக்கோங்க. 4ஆம் பாவ அதிபதி புதன் தான் வரணும். அவர் தான் அந்த வீட்டு அதிபதி. அந்த வீட்டுல புதன் இல்லப்பா, அதற்கு பிறகு ஏதோ ஒரு கிரகம் குரு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாவத்தை இயக்க போடுற யாரு? குரு தான் இயக்குவார். அந்த பாவத்தை இயக்க போறது குரு தான் இயக்குவார். அந்த குரு இல்லாம இருந்தால் மட்டுமே அவருக்கு எத்தனை அதிபதி வராரு? குரு இல்லையா, எந்த கிரகமும் இல்ல. அப்ப 4ஆம் பாவத்தை இயக்க யாரோ ஒரு ஆள் வந்துதான் ஆகணும். அப்ப அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ அந்த மாதிரி திசை நடத்தும் போதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப கேது திசை பிறந்தவங்க புதன் திசை வரவே வராது. கேது திசை ஒரு ஜாதகம் பிறந்தா அவங்க என்ன வராது, புதன் திசை வராது. ஆனா புதன் புத்தி வருமா வராதான்? அந்த புத்தினா ஒரு வாகனமோ 4ஆம் பாவம் இயங்கும் போது ஒரு வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், சொந்த பந்தங்கள் சுப காரியம் பண்ணலாம். இதைத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இதை எடுத்துக்கணும், இதைத்தான். அப்ப அந்த கோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல தசை நடத்த கோல் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகணம்,
நட்பு சமம் இந்த அளவில் இருந்தால் அந்த பாவம் முழுமையாக பலன் கொடுத்து விடும். அதுவே 4ஆம் பாவத்துல ஒரு கோள் நிக்குது, அவர் நீசம். இப்ப 4ஆம் இடத்துல யாரு? சுக்கிரன் நீசமானாரு. அங்க இருந்து சுக்கிரதசை நடந்தா என்ன ஆகும்? அது வீடு எப்படி கட்டுவாரு? போராடி வீடு கட்டுவார். அப்ப நீச பலனை தான் அங்க கொடுக்க உட்கார்ந்துருக்கு சுக்கிரன். இதைத்தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப நீசம், அஸ்தங்கம், வக்கரம், 6, 6, 8, 12, மாரகம், பாதகம் இந்த மாதிரி தொடர்பு இருந்தால் இந்த அதிபதி இப்ப 4ஆம் பாவத்தை சுக்கிரனை திசை நடத்துறாரு. அவர் வாங்கிய சாரம் செவ்வாய் சாரம். செவ்வாய் 6ல இருக்காரு. இப்பயும் வீடுதான் கட்ட போறாரு. எப்படி கட்டுவாரு? போராடி வீடு கட்டுவார். இப்ப 4ஆம் பாவம் இயங்குது, சாரநாதன். அவர் எப்படி இருக்கிறார் அந்த வீட்டுல? பகை. செவ்வாய் சுக்கிரன் நீசம் போயாச்சு. சாரநாதன் அந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு? பகை வீட்டுல. அவர் ஆட்சியா இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் நட்பா சமமா இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து நீங்க தான் முடிவு செய்யணும் அவர் எந்த மாதிரி பலனை கொடுப்பாரு. யாருக்குடைய பலன் கொடுக்கதான் போறாரு, எப்படி கொடுப்பாரு நீங்க தான் முடிவு செய்யணும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் அந்த கிரகம் எப்படி இருக்கு? வலிமையா இருக்கிறாரா, வலிமை இல்லையா? இதான் முக்கியம். இன்னொரு சிறப்பான தகவல் சொல்றேன். மேச லக்கணம், சூரியன் உச்சத்துல இருக்காரு. இப்ப சித்திரை மாசம் ஓடுது. சூரியன் எங்க இருக்காரு? உச்சம். அவர் ஒரு 10 நாளைக்கு எங்க வந்திருப்பாரு? அஸ்வினி சாகத்துல போயிருந்திருப்பாரு. ஒரு 5ஆம் தேதி ஒரு குழந்தை பறக்குது. அப்ப 10 டிகிரி சூரியன் உச்சமான பலன்லாம் கொடுப்பாரு. கரெக்டா அவரு 10ஆம் டிகிரிக்கு 1க்கும் 10 இடையில 5வது டிகிரியில் இருக்காருப்பா. 5ஆம் முறை முழுமையான உச்சம். இந்த கிரகம் முழு பலனை கொடுக்க ரெடியா இருக்குது. ஆனா அவர் வாங்கிய சாரநாதன் கேது சாரம் வாங்கி கேது 2ல் அதாவது ரிஷபத்தில் இருந்தால் அவர் நீசமாயிட்டாரு. இப்ப அப்பாவுடைய காரத்துவம் சூரியன், அப்பா தந்தை காரகர், அரசு முறை கிடைக்கும் பொருள் என்ன? நமக்கு கிடைக்கிறது எதுவுமே கிடைக்காது. அப்பாவால எந்த பிரயோஜனமும் இல்லை. அரசு மூலியமா கிடைக்க ஆதாயங்கள் எதுவுமே கிடைக்காது. மேலோட்டமா பார்த்தா சூரியன் உச்சமா இருக்கிறது. அவர் வாங்கிய சாரம் கேது சாரம். கேது ரிஷபத்தில் நீசம நிலையில் இருந்தால் இதுதான் சாரங்க. நம்ம தூக்கி போற கிரகம் வலிமையா இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற மாதிரினா, ஒரு வலுக்கட்டையர் வச்சுக்கிட்டு ஒரு வண்டி ஓட்டுறோம். அந்த வண்டி எடுத்துன்னு மெட்ராஸ் போயிட்டு வர நல்லபடியா போயிட்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம தூக்கி போடுற சாரநாதன் என்ன? டயரு வழுக்கையாக இருக்கிறது. அப்ப அந்த டயரை என்ன செய்யணும்? அந்த டயரை மாட்டினவங்க பொறுமையாக போயிட்டு மெதுவா தான் போயிட்டு மெதுவா தான் வர முடியும். வேகமா போனா என்ன ஆயிரும்? வண்டி இடையில பிரேக் டவுன் ரிப்பேர் ஆகும். இதுதாங்க சாரம். அப்ப அந்த கோல் இயங்கவே இயங்காது. பாவத்தை மட்டும் தான் இயக்குவாரு. சாரநாள் மூலியம் தான் அந்த பலனை அங்க அனுப்புவாரு. அப்ப கெட்டு போச்சு நீச பொண்ணு ஒரு பழைய ஓட்ட சொல்ல வீடை வாங்கி ரிப்பேர் தான் அவர் பார்க்க முடியும். சூரியன் புதுசு தான். அப்ப புது வீடு கட்டுவான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல புரியுங்களா இல்லையா? அவரை ஆதிபத்தியம் எடுக்கணும். 5 இப்ப சூரியன் இந்த இடத்துல மேச லக்கணம், சூரியன் 5ஆம் பாவ அதிபதியா போறாரு. நீச போட்டுனா குழந்தை. சூரியன்னா என்ன? குழந்தை பாக்கியமும் அடி வாங்கும். சூரியன் காரகர். தந்தை மூலியமா கிடைக்க எதுவுமே அவருக்கு கிடைக்காது. 5ஆம் பாவம் எண்ணம் செயல்பாடு எல்லாமே என்ன போச்சு? நீசத்தை நோக்கி போகிறது. அப்ப அந்த இதையும் நீங்க எடுத்துக்கணும். ஆதிபத்தியம் 5ஆம் பாவம் பூர்வீகம் நீசமா போயிடுச்சு. உடனே புத்திர தோஷமும் கொடுக்கும். பூரிய சொத்து நமக்கு முழுசா கிடைக்குமா? கிடைக்காது. இது தாங்க பலன். அப்ப அந்த கேது 4ஆம் இடம்னா என்னன்னா பகை விடா போயிடுச்சு. அதான் கோல் நிக்கிறது மேசத்துல, மேச லக்கணம் இது. 5க்கு எதிர எங்க நிக்கிறாரு? லக்கணத்துல உச்சத்துல நிக்கிறாரு.
அவர் வாங்கிய சாரநாதன் யாருன்னா கேது கடகத்தில் இருந்தால் 4. அப்ப அந்த வீடு என்னாச்சு? பகை வீடு. கேதுக்கு சூரியனுக்கு சாரநாதன் கொடுத்த வீட்டுக்கு அந்த வீட்டு அதிபதி என்னாச்சு? அவருக்கு கேது அங்க நிக்கிறதுனால அவருக்கு பகை. இப்பயும் வீடு கட்டுவார். எப்படி கட்டுவாரு? பிரச்சனையோட சண்டை சச்சரவோட வீடு கட்டு, போராடி வீடு கட்டு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், எளிமையாக உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நம்ம வண்டி டிராவல் பண்ணிட்டு நிற்போம். வண்டி ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டோம், வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்ப என்ன பண்ண முடியும்? வண்டியை தள்ளி விட்டாலும் ஸ்டார்ட் ஆகும்னா, இப்ப ஹில் ஸ்டேஷன் கீழே இருந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கான். அப்ப மேல் நோக்கி போகும்போது அது ஏத்தத்தில் நிக்குது. அப்ப அந்த வண்டியை தள்ளுறதுக்கு எத்தனை பேர் வண்டியில இருக்காங்க? 10 பேர்னா குறைஞ்சது ஒரு 6-7 பேர் தள்ளி விட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதுதாங்க நீசம், அஸ்தங்கம், வக்கரம், பகை, 6, 8, 12, பாதகம், மாரகம். இதுதான் பலன். இப்போ ஒரு பாதகம் கோல் என்ற பாவம் 5ஆம் பாவத்துல இருக்குது, இல்ல கோல் என்ற பாவம் 4ஆம் பாவத்துல நிக்குது. லக்கணத்துக்கு 4. சாரநாதன் போய் பாதகத்துல போய் பந்தாச்சு. இப்ப என்ன மாசம் ஓடுது? சித்திரை மாசம், வெயில் அடிக்கிற காலம். ஆனா இப்ப என்ன நடக்கணும்? பயங்கர மழை பெஞ்சு உங்க வேலையை தடுக்கு. இதுதாங்க பாதகம். சொல்ல போறீங்களா? இதுதான் பாதகம். அப்ப உங்களுக்கு என்ன, நல்ல வெயில் காலத்துல சரி இப்ப வெயில் காலமா இருக்குது, இப்ப போர் போடுவோம் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை என்ன பலனை கொடுப்பாரு? அவரு முழுமையான பலன் கொடுப்பாரு. நல்லா மழை பெஞ்சு, ஏன்னா அந்த இடமெல்லாம் சொதன்னு கிடந்து நசன்னு கிடந்து வேலை செய்யாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிடும்? இடர்பாடுகளை கொடுத்து விடும். என்ன கொடுத்துரும்? வேலை செய்யாதவங்களுக்கு இடர்பாடு கொடுத்து. இதுதாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் 12 பாவத்துக்கு எடுக்கலாம், 12 பாவத்துக்கும் எடுக்கலாம். இப்ப 10ஆம் பாவத்தோட கோல் தசை நடத்துதுங்க. வயசு அந்த பையனுக்கு 27-28 வயசு நடக்குது. அப்ப 21 10ஆம் பாவம் தொழில், 10ஆம் பாவங்க தொழில். அப்ப தொழிலுக்கு அவருக்கு நேர காலம் வந்தாச்சு. தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்மள கேட்க வராரு. அப்ப 10ஆம் நின்ற பொருள் மேச லக்கணம், 10ஆம் பாவம் என்ன? மகரம். மகர லக்கணத்துல சனி ஆட்சி பெற்று நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் வாங்கிய சாரநாதன் சூரிய சாரம் வாங்கி அந்த சூரியன் துலாத்தில் இருந்தால் அப்ப என்ன? 10 பேர் உத்தியோகம், வேலை, சூரியன் அரசு சார்ந்த துறைக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அங்க போய் அவர் என்ன வேலை பார்க்க மாட்டோம்? நீசமானதுனால கடைநிலை ஊழியரா தான் இருப்பார். இந்த ஊழியர் கடைநிலை ஊழியர். 10ஆம் பாவம் நிக்குது, 10ஆம் பாவம் சூரியன் தொடர்பு அரசு சார்ந்த துறை. அப்ப கண்டிப்பா வேலை உண்டு. ஆனா அவரு எப்பேற்பட்ட வேலை பார்ப்பார்? எப்பேற்பட்ட வேலை பார்ப்பார் என்றான்னா, அது பகை கிரகம் 1, அந்த கிரகம் நீசப்பட்டு போச்சு. அப்ப நீசம் என்றானா அவருக்கு கடைநிலை ஊழியர், அரசு உத்தியோகம் தான், அதுல கடைநிலை ஊழியரார். இதுதான் அந்த சாரநாத உச்சத்தில் இருந்து மேச லக்கணத்துக்கு, லக்கணத்துல சூரியனுக்கு இருந்து சனி வாங்கின சாரம், சூரிய சாரம் வாங்கி அவருடன் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் மேசத்தில், அப்ப இங்க என்ன ஆகுது? 10ஆம் பாவம் இயங்குகிறது. எப்படி இயங்கும்? அரசு, சூரியன் சென்ட்ரல் கவர்மெண்ட். சூரியன்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அங்க இருக்கும்ல உங்களுக்கு சாரநாதன் இல்லையா? சனி வாங்கின சாரம், சூரிய சாரம் இல்ல, செவ்வாய் சாரம் வாங்கியிருக்குன்னு அவிட்டம் வரும் 1, 2. அப்ப செவ்வாய் எங்க? மேசத்துல இருக்காரு. அவரோட என்ன கிரகம் சேர்ந்து நிக்குது? சூரியன் நிக்கிறாரு. அப்பயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சூரியனோட செவ்வாய் சேர்ந்ததான் சென்ட்ரல் கவர்மெண்ட். சூரியன் மட்டும் இருந்தால்
அரசு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து இது மாதிரி தாங்க சாரத்து மூலம் பலன் எடுப்பது. எளிமையாக ஜாதகத்தை வாங்கணும்னா அந்த கோலை எங்க நிக்குது, அந்த பலனை அவர் அந்த வீட்டுக்கு அனுப்புவார். அதுதான் உன்னை கூப்பிட்டார், படிக்காம போயிட்டா. நீ இப்ப உள்ள போயிட்ட. எல்லாம் கொத கொதான் கூப்பிட்டா. அடிப்படை கல்வி நான் மாத்து மாத்துன்னு சொல்றது. சுமதி மேம், சுமதி மேடம் மியூட் போடுங்க. பாலசுப்ரமணியன் சார் மியூட் போடுங்க. கருத்தை சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கவனிக்க மாரி பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மியூட் போடுங்க அனைவரும். ஓகே சார். ஒவ்வொன்றுக்கும் பாவத்தையும் பார்க்கணும், காரகரன்னு பார்க்கணும். ரெண்டையும் இணைச்சுதான் ஜாதகமே பேசணும். இப்ப என்ன சொல்றேன், கல்வி, அடிப்படை கல்வி 2ஆம் பாவம், 4ஆம் பாவங்கிறது உயர்கல்வி, டிகிரி முடிக்கிறது. உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி படிக்கணும் 9ஆம் பாவம் பார்க்கணும். ஆராய்ச்சி படிப்புனா 9ஆம் பாவம். இதெல்லாம் கான்ட்ரவர்சல் வருது. லக்கணத்துக்கு வேரியேஷன் வரும். லக்கணம் நல்ல வரா, கெட்ட வரா, தீய வரா, சுபகரகமா, அசுபமன் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப ஒரு கோல் இருக்குது. அப்ப காரகர் சாமி புதனை எடுத்தாவே போதுமே உங்களுக்கு. அவர் புதன் கேது சாரை வாங்கிட்டா என்ன ஆகும், கல்வியில தடை ஏற்படும், அரியர் வாங்கணும். கல்வியில தடைப்பட்ட கல்வி அரியர் வாங்கி படிக்கணும். அப்ப என்ன சொல்லணும், இவர் இந்த மாதிரி காலங்கள்லாம் இருக்குமா? அப்ப அந்த ஜார் எங்க படிச்சா, வெளியூர்ல போய் ஹாஸ்டல் படித்தால் கல்வியில தடை. அப்ப புதனுடைய காரணத்தை தெரிஞ்சா போதும். புதன் கேது இணைவு இருக்கு, இல்ல புதன் கேது சாரை வாங்கிச்சுன்னா டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவரெல்லாம் கண்டிப்பா இருக்கா கேட்டா கண்டிப்பா உண்டு. டாக்மெண்ட் பிரச்சனை வரும். புதன்னா டாக்மெண்ட், கேது தொடர்பு கெடுக்கிற கிரகம், சொர்க்கிற கிரகம், டாக்மெண்ட் பிரச்சனை வரும். பெயர்லயே பிரச்சனை வரும். மிதல் லக்கணத்துல அந்த புதன் மிதல் லக்கணம், புதன் உங்களுக்கு 7ல ஆட்சி 7ஆம் பாவத்துல, அதாவது தனுசுல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்க மூலம் சாரம் வரும், அது கேது சாரம். கேது சாரம் வாங்கிட்டா என்ன, 7 7ஆம் பாவம் நல்லா பாவம் முறையா சொல்லியிருக்கேன். 1 4 7 10 ஒரு 1 5 9 1 4 7 10 இது கேந்திரம். 1 5 திரிகோண பாவம். அப்ப கேந்திரத்தை நிக்குது. லக்கணத்தை பார்த்துட்டு லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்கற சிறப்பு. அவர் வாகன சாரம் கேது சாரம். கேதுன்னு என்ன, கல்வியில தடை ஏற்படும். தாய் மாமன் ஒருவன் சிறப்பு இல்லை. புதன்னா டாக்மெண்ட். அப்ப பெயர் லக்கணாதிபதியா வராரு புதன். அப்ப அவங்க பேர்ல என்ன இருக்கும், சர்டிபிகேட் ஒரு பேரா இருக்கும். ஆதார் அட்டையில பேர் இன்சல் மாறி போயிடும், இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இதுதான். அல்லது அவனுக்கு 2 பேர் வச்சிருக்கு. ஸ்கூல்ல பர்த் சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கும், அவங்க வீட்டுல கூப்பிடுறது வேற பேர். இதெல்லாம் நீங்க கோலை பார்த்தோன்னே எங்க நிக்குது, அது சரத்தில் நிக்கிறதா, சிரத்தில் நிக்கிறதா, உபயத்தில் நிக்குதா, இதெல்லாம் நீங்களாம் பார்க்கணும். பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்ல போறீங்களா? இப்ப லக்கணம் மேச லக்கணம். அவர் வாங்க அதுக்கப்புறம் லக்கண அதிபதியை பார்க்கணும். அவரு ரிஷபத்துல இருக்காருப்பா. லக்கணாதிபதி மேச லக்கணம், லக்கணாதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறார். லக்கண ஆண், அவர் வாங்கிய சாரநாதன், அவரு நிக்க இடம் செவ்வாமனையில் நிக்க, அதாவது செவ்வாய் நிக்கிறது ரிஷபத்தில், பெண்மனையில் நிக்குது. அடுத்து சந்திரனையும் பார்க்கணும், மனசு எப்படி இருக்கு. அது ஆணில் இருந்தால் 2 ஆண் தன்மையும் 1 பெண் தன்மை இருக்கும். பெண் வீட்டில் இருந்தால் பெண் தன்மை அதிகமாகவும் ஆண் தன்மை குறைவாகவும். இதுதான் நீங்க ஜாதக பலன் எடுக்கும் போது இதெல்லாம் லிங்கிங் பண்றது உங்க வேலைதான். அதுக்குதான் அடிப்படை நல்லா படிக்கணும்னு சொல்றேன். ஆண் பெண் சொல்லியிருப்பாங்க, எப்படி லிங்க் பண்ற யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அதுல மேச ஆணு, ரிஷபம் பெண்ணு, மிதுன ஆணு, இது பெண்ணும்பாங்க. இப்ப நம்மகிட்ட ஒரு வேலை செய்ய ஆள் வர்றாரு, பகல் இரவு பகலன்னு பார்த்துருப்பீங்க. லக்கணாதிபதி என்ன லக்கணம் விழுந்திருக்கான்னு பார்க்கணும்.
அவர் வாங்கல லக்கணம் என்ற சாரணம் இருக்குன்னு லக்கணம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். லக்கணம் பெண்மனையில இருந்து அது பெண்ணுன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு வந்து இரவு. அந்த லக்னாதிபதி பெண்மனையில இருந்தால் அப்ப இரவா போயிருது. அப்ப இவரை போய் நைட் வாட்ச்மேன் தான் சரிப்பட்டு வரும். நைட் வாட்ச்மேன் தான் ஒரு சரிவாக வருவார். ஒரு பகல்ல வேலை கொடுத்தா என்ன செய்வாரு? தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப தனுசு லக்கணம் இது 9ஆம் இடம். ஆண் பெண் அப்படியே கொண்டு வாங்க. நீங்க சொல்ல போறீங்களா? ஒற்றைப்படை இரட்டைப்படை அவ்வளவுதான். இது 9 ஆண். அப்ப தனுசு லக்கணம் ஆண் லக்கணம். இப்ப லக்கண அதிபதியை பார்க்கணும். லக்கண அதிபதி மீனத்துல இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காருப்பா. அது நிக்கிறவன பெண்மனை. இது எதுல பகலா இரவா? இது பகல், அது இரவு. அப்ப இந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா ஏடிஎம் மாதிரி எனி டைம் எப்ப வேணா வேலைக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு வர முடியும். ஏன்னா லக்கணா பகல்ல இருக்குது, லக்னாதிபதி இரவுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவரு இரவு நேரத்துல வேலை செய்ய முடியும், பகல் நேரத்தை வேலை செய்யணும். இந்த மாதிரி ஆட்களை தான் என்ன செஞ்சுக்கணும், நான் வேலைக்கு அமர்த்தணும். பகல் நேரத்துல பகல் ஷிஃப்ட் வேலை கொடுப்பாங்க, சில நேரத்துல இரவு ஷிஃப்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம வேலைக்கு வச்சாதான் உங்களுக்கு அந்த பாவங்கள் சிறப்பா இருக்கும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க, நம்ம எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. மேசங்கிறது சரங்கிறது நேற்று, திறங்கிறது இன்று, உபயங்கிறது நாளை. இப்ப மிதல் லக்கணக்காரல என்ன சிந்தனை இருக்கும்? ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படிதான் இருக்கணும்னு நினைங்கள் நமக்கு மேல் நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது உபயத்துல இருக்குது. கன்னியா லக்கணக்காரன் உபயம், அப்ப ஃபியூச்சர் நினைச்சிட்டு இருப்பாங்க. தனுசு லக்கணம் உபயம், ஃபியூச்சர் தான் எதிர்பார்ப்பாங்க. மீனமும் உபயம்தான். அப்ப சரம்னா என்ன? சரம்னா நேற்று. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லக்கணம் மேச லக்கணம், லக்கணாதிபதி ரிஷபத்துல இருக்காரு. அவன் ஃபியூச்சரை பத்தி கேள்வி கேட்கவே மாட்டான். ஏன்னா லக்கணம் பாஸ்ட் டென்ஸ், முடிந்த காலம். இப்ப நடம் ஃபியூச்சர் ரெண்டே தான். ஃபியூச்சரை பத்தி அவன் கேள்வியே கேட்க மாட்டான். சொல்ல போறீங்களா? இதெல்லாம் நீங்க அனுபவத்துல எடுத்துக்கணும். அனுபவத்துல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நிக்கிற இடம் நேற்றுல இருக்கா? நேற்றோட நான் முடிஞ்சு பாஸ்ட் டென்ஸை பத்தி தான் பேச வைப்பேன். எனக்கு அப்ப நடந்தது, இந்த மாதிரி நடந்துதா? ஆமாங்க, ரைட்டு. இப்ப என்னைக்கு காசு சம்பாதிப்பானா? சம்பாதிக்க மாட்டான். இதெல்லாம் பார்க்கணும். அறம், பொருள், இன்பம் எல்லாமே வரணும். கர்மம், கர்மம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், ஏன்னா மோட்சம் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரணும். எல்லாத்தையும் நீங்க அதுல காரத்துவத்தன்னா லக்கணம் எடுத்தா மட்டும் போதாது. லக்கணம் எடுத்தா மட்டும் போதாது. இப்ப லக்கணத்துக்கு எந்த கோளும் இல்லைங்க. இப்ப மிதுன் லக்கணங்க, லக்கணத்துல லக்கணாதிபதி இல்ல. அவர் வாங்கிய சாரம் வந்து செவ்வாய் சாரம் வச்சு, செவ்வாய் 2, சாரி செவ்வாய் வந்து அங்க 3 தான் வரும், 2 வராது. 3 4 மிதுன் லக்கணம். செவ்வாய் வந்து லக்கண மைய புள்ளி, செவ்வாய் விட்டுருவோம். லக்கண மைய புள்ளி செவ்வாய் 3வது பாதம் வாங்கி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுல கோலே இல்லைங்க. மிதுன் லக்கணத்துல எந்த கோலும் இல்லை. அப்ப எந்த கோலும் இல்லைன்னா இந்த புதனுடைய கேரக்டர் இருக்குமா இருக்காதா? அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? புதனுடைய கேரக்டர் சொல்லணும். புதன் பிளஸ் மிருகசீரிடம் 3ஆம் பாதம். அப்ப செவ்வாயுடைய கேரக்டர் சொல்லி ஆகணும். அந்த செவ்வாய் அம்சத்தில் எங்க வருவார்? அதாவது லக்கணம், லக்கணம் மிருகசீரிடம் 3, மிருகசீரிடம் 3 எங்க வரும்? துலாத்துல வருவாரு. அப்ப அவர் கேரக்டர் எப்படி இருக்கும்னா புதன், செவ்வாய், சுக்கிரன். இதுதான் இங்க கரகம் இருந்தாலும் சரி இல்லாண்டாலும் சரி. புதன்னா என்ன சொல்லணும்? நுண்ணறிவு உள்ளவர்,
நக்கல், நையாண்டி, லொல்லு, காமெடி, இளமை, ஆழ்த்தக்கு மாதிரி இடத்துக்கு மாதிரி பேச தன்மை இருக்கும். வலை செலவாக பேசுவார். குறுக்கு சிந்தனை, குறுக்கு புத்தி நிறைய இருக்கும். செவ்வாய் அப்ப இருக்கும் கோபம், டென்ஷன், வேகம், சுறுசுறுப்பு, முரட்டுதல், தைரியம், வீரியம் எல்லாமே இருக்கும். புதன் செவ்வாய் இணைவனுங்க. கல்வியில தடை, அரியர் வாங்கி போகணும். நீங்க எந்த செவ்வாய் எங்க வேணா இருக்கட்டும், புதன் இந்த குணாதிசயம் சொல்லி ஆகணும். நீங்க இது ரெக்கார்டு ஜனகாலத்துல உள்ள பதிவு. அவர் இப்படித்தான் பதிக்க போறான்னு. அப்ப செவ்வாய் பிளஸ் சுக்கிரன். செவ்வாய்னா என்ன? காலபுருஷத்துக்கு 8, சுக்கிரன் காலசக்கரத்துக்கு 7. சுக்கிரனா பெண்ணு. ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டு சாபம் இருக்குன்னு சொல்லணும். லக்கணம் மையப்புள்ளிய வச்சு பாயிண்ட் நிறைய சொல்லாங்க. லக்கணம் மையப்புள்ளிய வச்சு லக்கணம் மிது லக்கணம் சொல்லிட்டேன். மிது லக்கணமே சொல்லியாச்சு. அந்த மிது லக்கணத்தை எந்த கோளும் இல்ல. அவர் வாங்கிய சார செவ்வாய் சாரம் மட்டுமே. அந்த செவ்வாய் எங்க இருக்குன்னு அதுவும் சொல்லல. அந்த புதன் எங்க இருக்கு அதுவும் சொல்லல. லக்கணம் மையப்புள்ளி வந்துட்டு கொடுத்து அப்ப நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். லக்கணம் மையப்புள்ளி செவ்வாய் சாரம் வாங்கி அந்த ஃபர்ஸ்ட் அந்த புதனுடைய கேரக்டர் சொல்லி ஆகணும். அவர் வாங்கிய சார் லக்கணம் மையப்புள்ளி செவ்வான செவ்வாவுடைய கேரக்டர் சொல்லி ஆகணும். அவர் அம்சத்தில் எங்க வருவார்? அம்சத்தில் எங்க வருவார்? அதையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் நீங்க எடுத்துதான் ஆகணும். அப்ப சுக்கிரன், அப்ப புதன் சுக்கிரன் ஆளு எப்படி இருப்பாரு? ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் நல்லா அழகா இருப்பாரு. ஆனா என்ன வரும்? கோபம் மட்டும் புசு புசு வந்துகிட்டு இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் இணைவு நல்ல இணைவு இல்ல. இது எப்படி இருந்தாலும் என பிரிவினை ஏற்படுத்த ஜாதகம் பிரிவினை வந்துடும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த செவ்வாய் எதோட நீசமா இருப்பாரு, எல்லாம் 8ல போய் உட்காந்துருப்பாரு. சுக்கிரன் எங்கிட்ட ஒரு மைனஸ்ல இருப்பாரு. அப்ப இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும். லக்கணமே இல்லைன்னா கூட அந்த புதனுடைய கேரக்டர் சொல்லு. அப்ப புதன் காலசக்கரம் எத்தனை? 3. ஆழ பொருள் அணிவிக்க பொறுத்து ஜாலியா இருக்கணும். உலகத்துல எல்லா நல்ல பழக்கம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. உலகத்துல எல்லா கட்டப்பங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அவரு. புதன்னா அதுதான். அப்ப காலபுதன் 4ஆம் இடத்துக்கு அங்க எத்தனை? 12ஆம் இடம். தாய் தந்தருக்கு ஆகாத குழந்தை. தாயை விட்டு பிரிஞ்சு வாழணும். அல்லது தாயை விட்டு தாத்தா பாட்டி விட்டு வளரணும். முதல் லக்கணமா இந்த பலன் சொல்லுங்க சரியாக வரும். எது லக்கணம்னா இந்த பலன் சொல்லுங்க. அதே மாதிரி விருச்ச லக்கணத்துக்கு எடுங்க. 9ஆம் பாவத்துக்கு 12. 9ஆம் பாவத்துக்கு 12. விருச்ச லக்கணம் வாங்கி அந்த கோல் இல்லைன்னா கூட இந்த மையப்புள்ளி என்ன சாரம் வாங்கியிருக்கு சாரனோட குணாதிசம் சொல்லிதான் ஆகணும். நீங்க அந்த வீட்டு அதிபதி எடுத்துக்கணும். நவாம்சம் இந்த லக்கணம் எங்க வருகிறது இதையும் பார்க்கணும். அது தர்ம ராசியா, கர்ம ராசியா, காம ராசியா, அற ராசியா, பொருள் ராசியா? அப்ப பொருள் ராசியா பொருள் தன்மை தான் பேசணும். ஆசைப்படம் துட்டு இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பான். அது சரமா, சிரமா, உபயமா எல்லாத்தையும் நீங்க அடிச்சா பேசிட்டு போறான். அதுல 2 பாயிண்ட் இதுல 2 பாயிண்ட் கொண்டு வந்தாதான் அந்த பலன் முழுமையாக வரும். பலன் எடுக்கிறது முக்கியம் இல்ல. பார்த்த நிமிஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு பலன் பேசுறதோட என்ன சாரம் வாங்கியிருக்கான். இப்ப விருச்ச லக்கணத்துக்கு என்ன பண்ணா 9ஆம் பாவது 12. 4ஆம் 3க்கு அதிபதி சிரத்துக்கு 3 8 மாறகம். இப்ப 3க்கு அதிபதி சனி நல்லவரா கெட்டவரா? அவரே 4ஆம் பாவ அதிபதியா வருவாரு. அப்ப 4ஆம் அம்மாவா? 9க்கு சந்திரன் பாதகாதிபதியா? அப்ப விருச்ச லக்கணம் உளுந்தா என்ன சொல்லணும்? ஜாதக தாய் தந்தையரை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும். இந்த குழந்தைய கால சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல லக்கணம் கணிக்குது 8. ஒரு ஆயிரம் இந்த ஜாதக இந்த குழந்தைய வேண்டாம் அழைச்சிடலான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு போவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கணவனை கூட்டுவான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன கணவருங்க வெளியூர்ல இருப்பாரு. நான் இந்த 4 நாள்ல வந்துடுறேன் பாரு. அவர் 15 நாள் கழிச்சு வருவாரு. அதுக்குள்ள இந்த குழந்தை என்ன வளர்ச்சி ஆச்சுங்க, இந்த குழந்தைய நீங்க அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லி பாருங்க. லக்கணம்னா இதுதான். மையப்புள்ளியும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயும் ரகசியங்கள் நிறைய இருக்குது. நீங்க தான்
பலனை எடுக்கிறதுக்கு சாரத்து மூலியம் வந்ததுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பான அனுபவம் கிடைக்கும். சிறப்பாக அனுபவம் கிடைக்கும். அந்த லக்னாதிபதி எங்க உட்கார்ந்து சரத்தில் நிக்கிறாரா, சிரத்தில் நிக்கிறாரா, உபயத்தில் நிற்கிறாரா, ஆண் வீட்டுல நிக்குதா, பெண் வீட்டுல நிக்குதா, கர்ம ராசி நிக்குதா, கர்ம ராசி இருக்குல்ல, காம ராசி இருக்கா, மோச ராசி இருக்கான்னு பாருங்க. இப்ப தனுசு லக்னம், தனுசு லக்னம். இப்ப 8ல இருந்து ஒரு கோள் திசை நடக்குது. தனுசு 8ல சந்திர திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வாங்கிய சாரம் சனி சாரம். சனி 8ல தான் நிக்கிறாரு. இப்ப 8ஆம் இடம் என்ன? ஆயில். அது நிக்கிறாரு நீர் ராசி. அது வந்து சரநீர். அப்ப ஓடு நீரு. ஒரு 10 வயசு 15 வயசு பையனா இருந்தா நம்ம என்ன சொல்லணும்? ஐயா ஐயா, தண்ணியில குளிக்காதப்பா, உனக்கு நேரங்காலம் சரியில்லை. என்ன திசை வரணும்? சந்திர திசையில சனி புத்தி வரும் காலத்தில் மட்டுமே, அல்லது சனி திசையில சந்திர புத்தி வரும் காலத்துல என்ன நடக்கும்? அவனுக்கு ஒரு கண்டம். 8ஆம் இடம் ஆயில். அப்ப ஓடுற நீர் என்ன? ஆத்துல குளிக்காதா, வாய்க்கால குளிக்காதா, அருவியில குளிக்காதா, இதான் சொல்லணும் நம்ம. என்ன நீர்? ஓடும் நீர். இது சொல்லி பாருங்க, சரியாக வரும். பலன்லாம் கொஞ்சம் கூட பிசுத்தனா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லணும் நீங்க. இதுதான். அப்ப ஒரு கோல் எங்க இருந்தவனே நிக்கட்டும். இப்ப லக்கணத்தை பத்தி பேசுறான். லக்கணம் என்ன? அப்ப லக்கண அதிபதி ஒரு ஆள் இருப்பாருல்ல. இப்ப தனுசு லக்கணம் சொல்லிட்டேன். இவர் 8ஆம் பாவத்து குறியாட்டுறாரு. பாலசுப்ரமணியன் சார் மியூட் போடுங்க. இப்ப லக்னாதிபதி அங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன சொல்லுது? 8ஆம் பாவத்தை குறிகாட்டுறாரு. லக்கணத்துக்கும் 8ஆம் பாவம் தான். அந்த அதிபதி, அந்த அதிபதி யாரு? குரு. அவரும் லக்னத்துல இருக்காரு. அவரும் லக்னத்தில் இருந்தாருன்னா அப்ப பாவகமும் 1ஆம் பாவத்தை குறியாட்டுறாரு, கரகமும் 1ஆம் பாவத்தை நிக்குது. கரகமும் 1ஆம் பாவத்தை நிக்குது. அப்ப எப்படி சுத்தினாலும் அந்த பாவத்தையும் லக்கணமா வச்சு பேசலாம், அதிபதியும் லக்கணமா வச்சு பேசும்போது பலன்கள் வித்தியாசப்பட்டுட்டே போகணும். அப்ப ரெண்டையும் சேர்ந்து கலவையா வருமா அப்படின்னா கண்டிப்பா கலவைதான் கலந்து நடக்கும். கலவைதான் கலந்து நடக்கும். இப்ப எந்த லக்கணமாலும் சரி, 11ஆம் பாவதி தசை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. கோல் நின்ற பாவம் 11. அது யாருக்கு 8 அப்படின்னு பார்க்கணும். அது 4ஆம் பாவத்துக்கு 8. சாரணம் அங்கே இருந்தா என்னாச்சு? அம்மாவுக்கு கடுமையான மாங்கல்ய தோஷம். அதுவே சாரநாதன் 12 இருந்தால், கோல் 11, சாரநாதன் 12. அப்புறம் அம்மாவுக்கு என்ன சொல்லுது? அது சாரநாதன் 9ல இருக்குது. அப்ப அந்த அம்மா மாங்கல்ய தோஷத்தை கொடுக்காது. மாங்கல்யம் ஒரு நாள் கீழே விழுந்து அந்த மாங்கல்யத்தை எடுத்து மாட்டிக்குவாங்க. இதுதான் நடக்கும். கோல் என்ற பாவம் 4ஆம் பாவத்துக்கு 9. 4ஆம் பாவத்துக்கு 9 நிக்குது. தசை நடத்துது எங்க? 4ஆம் பாவத்துக்கு 8. 8ஆம் இடம் அம்மாவுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஆனா சாரநாதன் எங்க நிக்கா? 4ஆம் பாவத்துக்கு 9. அப்ப அந்த தோஷத்தை 9 பலனை 8ஆம் பாவத்துக்கு அனுப்புகிறாரு. மாங்கல்ய தோஷத்தை கொடுக்க மாட்டார். அதுவே சாரநாதன் 8ல் இருந்தால், கோல் என்ற பாவம் 8, சாரநாதம் 8ஆம் பாவம்னா 4ஆம் பாவத்துக்கு 8னா அம்மாவுக்கு கடுமையான மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கிற காலகட்டம் இருக்கிறது. அந்த தசையோ புத்தியோ வருங்காலத்தில் அந்த செவ்வாய் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. சூரியன் உச்சப்பட்டு இருந்தாலும் அதே பலனா கொடுப்பாரு. இங்க சுக்கரன் இருந்தாலும் அதே பலனா கொடுப்பாரு. ராகு இருந்தாலும் அதே பலனா கொடுப்பாரு. கேது இருந்தாலும் அதான் கொடுப்பாரு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 8ங்கிறது பெண்களுக்கு ஒரு 4ஆம் பாவத்துல ஒரு கோல் நடக்குது. 9ஆம் பாவத்துக்கு அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். அது 8. அப்ப நீங்க வீடு கட்டினீங்கன்னா அப்பாவுக்கு என்ன வரும்? ஒரு வைத்திய செலவு பண்ண வரும், அல்லது ஒரு கண்டம் கொடுக்கும். எப்படிப்பட்ட கண்டம் கொடுக்கும் அப்படின்னா, அந்த சாரநாதன் 4ல இருந்து கோல் நின்ற பாவமும் 4, சாரநாதன் 4னாவே அப்பாவுக்கு கண்டிப்பா கண்டம் உண்டு.
அவர் தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா அவனு பார்க்கணும்னா எதை பார்க்கணும் நீங்க? பொறு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். பொறு பார்வை இருந்தால் தப்பித்துக் கொள்வார். தலைக்கு வந்தது தலைப்பாடு சென்று விட்டது. தலைக்கு வந்தது தலைப்பாடு சென்று விட்டது. இப்படிதான் நீங்க எடுக்கணும். லக்கணம் வந்து லக்கணம் மீன லக்கணம் 2ல வந்து சுக்கிரன் கேது. சுக்கிரவான சாரம் கேது சாரம். இப்ப வந்து ஒரு ஜாதகம் இருக்கு, ஒரு 27 28 வயசு நடக்குன்னு வச்சுங்க. சுக்கிர திசை கேது புத்தி நடக்குது. அப்ப இது எப்படி பலன் எடுக்கணும்னா, 2ஆம் இடம் என்ன? வாயு. கேதுங்கிறது விஷம். ஒரு ஜாதகர் விஷம் குடித்து விட்டார். என்ன குடிச்சிட்டாரு? விஷம் குடிச்சிட்டாரு. இப்படி எல்லாம் நீங்க யோகத்துல கொண்டு வரணும். 2ஆம் இடம் வாயு, இந்த இடத்துல வருமானம் அதெல்லாம் பார்க்கணும், வயசா பார்க்கணும். இப்ப அவர் கொடுத்த ஆஸ்பத்திரியில் இருக்காருப்பா, ஜாதகர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா? இதுக்கு என்ன சொல்லணும்? 8க்கு அதிபதி 8ஆம் இடம் பார்த்துட்டே இருக்காரு. அதனால என்ன செய்யறாரு? இவர் கண்டத்தை கொடுக்காது, இவர் தப்பிச்சு வெளியே வந்துருவாரு. இதாங்க பலன். சாரத்து மூலம் பலன் எடுக்கிறதுதான். ஓலை எங்க நிக்குது? ஆதிபத்தியமும் வேலை செய்யும், பாவமும் வேலை செய்யும். அப்ப மிதல்ல மீன லக்கணத்துக்கு 3க்கு அதிபதியும் சுக்கிரன் தான், 8க்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அந்த 3ஆம் பாவத்துக்கு 6க்கு அதிபதியா வருவாரு. அப்புறம் அவரு என்ன இருக்கும்? இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக உண்டு. காது மூக்கு தொண்டை கண்டிப்பாக உண்டு. 3ஆம் பாவம் முயற்சி, போராடணும். இப்ப சொல்றது ஸ்தான பலன் மட்டும்தான் சொல்றேன், சாரத்தை சொல்லல. அந்த சாரநாத எங்க இருக்கு பார்த்து இங்க முடி கூட்டி பிளஸ் சொல்றது, அந்த பாவ அதிபதி அந்த பாவ காரகத்தை இணைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியார் லக்னத்துக்கு அதுதான். கன்னியார் லக்னத்துக்கு எத்தனை? செவ்வாய் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பண்றாரு. அவங்களும் இஎன்டி பிரச்சனை வரணும். கண்டிப்பா வரும். மியூட் போடுங்க. இஎன்டி பிரச்சனை கண்டிப்பா அவருக்கு வரும். அது மாதிரி கன்னியா லக்னம் எந்த குழந்தையும் பிறக்கிறது நல்ல இல்லை. அப்படியே பிறந்தாலும் அங்க கோல் இல்லாம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு அங்க முதல் உத்திரம், அவர் அந்த லக்னம் நிறைய ஆதிபத்தியம் பெறுகிறாரு. 2ஆம் பாதம் அனந்தப்பு, 3ஆம் பாதம் 4, அந்த 3 பாதம் வாங்கியாச்சு. அடுத்தது என்ன சாரம் வரும்? அஸ்தம், சந்திரன். இது உபய லக்னம் 11 பாதகம். பாரகம் முடிஞ்சு போச்சாங்க 11. சரிப்பா, அது முடிஞ்சு போச்சு. அது 4 பாதம். அது மீது 2 பாதம் செவ்வாய். செவ்வாய் அந்த லக்னத்துக்கு எத்தனை அதிபதி? 8க்கு அதிபதியா போயிருக்கு. இப்ப கன்னியா லக்னத்துல ஒரு பிறந்து அந்த கோல் இல்லாம இருக்கிற சிறப்பு. இப்ப 2க்கு அதிபதி சுக்கிரன் நிக்கிறேன், நீசப்பட்டு போயாச்சு. 9க்கு அதிபதி அவர் தான். இல்ல ஏதோ ஒரு சாரத்துல அவர் நிப்பாரு. அப்பா குடும்பம் கெட்டு போச்சு, ஏற்கனவே நீசம், குடும்பம் கெட்டு போச்சு. 9 சாராதும் கெட்டு போயிட்டான். அப்பா அவளை நம்ம பிரச்சனை இல்ல, அரசு மூலியம் எந்த பிரச்சனை இல்ல, 9ஆம் அரசியல் அரசியல் எந்த பிரச்சனை எதுவுமே அவர் அடைய முடியாது. அப்ப கன்னியா லக்னத்துக்கு கன்னியா லக்னத்துல எந்த கோல் இல்லாம இருக்கிறது சிறப்பு. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, அந்த சாரம் நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா? இப்ப விருச்ச லக்னத்தை எடுக்க, குரு மட்டும்தான் நல்லவர். விசாகம் 4ஆம் பாதம் வாங்கிட்டா தப்பிச்சுக்கிட்டான். லக்னம் மைய புள்ளியா இருந்தாலும் சரி, வேற எந்த கோல் வாங்கினாலும் சரி. அதுவே ஒரு கோல் நிக்குது. இப்ப சூரியனே நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவரு குருசாரம் வாங்கிட்டான்னா சிறப்பு. அதுவே சனிசாரம் வாங்கிருச்சு, சூரியன் நின்று சனிசாரம் வாங்கி சிரத்துக்கு எத்தனை அதிபதியா? மாரகஸ்தானம். சிரத்து 3 8 மாரகம். அடுத்தது அனுசம், அடுத்தது கேட்ட வந்துடும். புதன் அந்த லக்னத்துக்கு எத்தனை அதிபதி? 8. அப்ப 11 வேலை செய்யாத வேலை செய்யும். 8 வேலை செஞ்சுதானே 11 போராட்டம் சொன்னாங்கன்னா ஒவ்வொன்றும் போராடி தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். அது மிச்ச லக்கணம் விழுந்தாலும் அதுல எந்த கோல் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. இதெல்லாம் நீங்க தரம் பிரிக்கணும். இப்ப மகர லக்கணத்தை எடுத்துக்கோங்க.
மகர லக்னத்துக்கு அங்க உத்தரசாரம் வருது. சூரிய சார் உத்திராடம். உத்திராட சாரம் எத்தனை? மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி பேராரு, அது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் சந்திரன் சிறப்பு 2 7 மாரகம் 11 பாதம் முடிஞ்சு போச்சா சர லக்னத்துக்கு. அப்ப எந்த சாரத்துல நிக்கிறது? 9 சாரம் தான். அந்த 9 சாரத்திலையும் இந்த மாதிரி இருந்தால் அதுல ஒரு கோளை நின்னாலும் அந்த கோள்கள் நடக்கிற தசா காலத்துல கடுமையான பாதிப்பை சாரநாதன் இயங்க போறாரு. அந்த பாதிப்பு கொடுக்காம இருக்கணும்னா அந்த சாரநாதன் 5 9 இருந்தால் சிறப்பாக 5 9 தான் திரிகோண பாவம். ஏன்னா திரிகோண பாவம் ஏன் சிறப்புன்னா மேசத்துல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 9 பாதம். அதோட இணைய நட்சத்திரம் தான் எங்க கும்பத்துல இருக்குது. மகம், பூரம், உத்திரம், அதே பாதாசாரம் தான் இருக்குது. தனுசு எடுத்துக்கங்க. தனுசுல என்ன இருக்காரு? மூலம், பூராடம், உத்திரம். அப்ப இந்த இங்கேயும் அதோட இணைய நட்சத்திரம் தான். நட்சத்திரம்னு சிம்பிளா சொன்னா மொத்தமே 9 நட்சத்திரம் தான்மா. மீதி அதோட பங்காளி நட்சத்திரம். அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். அஸ்வினி, மகம், மூலம் இது ஒரு செட்டு. அஸ்வினி நட்சத்திரம் கேத்து விஷயம் மகத்துல பண்ணா கேத்து விஷயம் ஆரம்பிக்கும். மூலத்துல பண்ணா கேத்து விஷயம் ஆரம்பிக்க போகுது. 9 9 × 3 27. இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னாவே சின்ன சின்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு சின்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி லட்டு மாதிரி வேணும்னா அந்த நிக்கிற இடம் பாவம் எப்படி இருக்குது. நட்பு வீட்டுல இருந்தா நட்பா இருப்பாங்க, பகை வீட்டுல இருந்தா எதிரி ஆயிடும். பாத்துக்க, இதெல்லாம் பார்க்கணும். இப்ப இன்னொரு சூச்சை பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. லக்னம் எந்த லக்னமா இருக்கட்டும், லக்னத்தை பத்தி பேசலாம். இப்ப புதன் நீசத்துல இருக்காருப்பா. எந்த லக்னமா சரி புதன் நீசத்துல இருக்காரு. அம்சத்துல அதே புதன் உச்சத்தில் இருந்தால், அம்சத்துல அந்த புதன் அப்ப என்ன சாரம்? சனி பூரட்டாதி 2ஆம் பாகத்தில் இருந்தால் அம்சத்துல என்ன வர்றாரு? உச்சம். அப்ப இந்த இடத்துல புதன்னா தாய் மாமன். ஆரம்பவளுக்கு எப்படி இருந்திருப்பாரு? அவரு போராட்டம், சொந்தக்காரர், மண்மனை, பூமி, வீடு, வாசல் எதுவுமே இருக்காது. சொல்ல போறீங்களா? இந்த ஜாதகம் வளர 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 அவருக்கு என்ன ஆகும்? அவர் உச்ச பலன் அம்சத்துல எங்க போறாரு? உச்ச வீட்டுக்கு போறாரு. அப்ப ஒரு கட்டம் வேணும்னா ராசி கட்டம் மட்டும் போதாது, கிரக பாதசாரம் வேணும், அம்ச கட்டம் வேணும். ஒரு ஜாதகம் ராசி கட்டத்தை வச்சு பலன் எடுக்கவே எடுக்காதீங்க. அம்ச கட்டத்தை ஒரு உற்று பாருங்கள். இப்ப கன்னி லக்னம் வச்சுக்கோங்க. கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி நீசப்பட்டு போயாச்சு. அவரு சனி சாரம் வாங்கியிருக்காரு. அவரு சனி 5ல இருக்காரு. இப்ப 5ஆம் பாவத்தை பாருங்கன்னா சிறப்பு 5 7 இணைப்பு. ஒரு லவ் என்னன்னா அது நீசப்பட்டதுனால அந்த லவ் தோத்து போயிடும். அப்ப 5ஆம் பாவம் கல்வியும் எடுத்துக்கலாம், தாய்மாமன் எடுத்துக்கலாம். ஆரம்பவளுக்கு தாய்மாமன் எப்படி இருப்பான்? கஷ்டப்படுவான், மிதிப்படுவான், உதப்படுவான், வாழ்க்கையில் ஒண்ணுமே கிடைக்காது. கல்வியும் அவனுக்கு சரியா கிடைக்காது. அம்சத்துல அந்த புதன் உச்சம் மாறதுனால தாய் மாமன் வண்டி வாகனம் எதுவுமே இருக்காது. இந்த ஜாதகம் ஒரு 20 25 30 வயசு வரதுக்குள்ள வீடு, வாசல், மண்மனை, பூமி எல்லாமே பல சொத்துக்கு அதிபதியா இருப்பான். ஆனா சொத்துக்கு அதிபதி. இதுவே ரிவர்ஸ் வாங்க. ஒரு கிரகம் ராசியில உச்சம், அம்சத்துல அதே கிரகம் புதன் நீசமாயாச்சு. அப்ப அந்த ஜாதக பிறகு தாய்மாமன் எப்படி இருப்பாரு? சொத்து பத்து அதிகமா இருக்கும், எல்லாமே வச்சிருப்பான். இந்த ஜாதகம் வளர வளர அந்த சொத்து என்ன ஆயிரும்? ஒண்ணு இல்லாம போய் ஒன்றும் இல்லாம சென்று விடும். அப்ப புதன் இங்க உச்சம் வாங்கினா அங்க நீசா வரணும். எந்த சாரம் வாங்கணும்? புதன் இங்க உச்சம் எங்க கண்ணில. அவர் என்ன சாரம் வாங்கினா நீசமா வரணும்னா உத்திரம் 4ஆம் பாதம் வாங்கினா அம்சத்துல எங்க வருவாரு?
புதன் நீ சம். இப்ப புரியுதுங்களா? அப்ப அந்த சாரத்தையும் எடுத்துக்க சொல்லுங்களா? அப்போ ஒரு கோள் ராசியில எப்படி இருக்குது, தவம் செலுத்தி இருக்குது, நீங்க தரம் பிரிச்சு இதை நீங்க பார்த்து பழகினா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றின்னு ஒண்ணு அடைய முடியும். சொல்லுங்களா? போட்டு பழக்கப்படுத்தணும். சும்மா ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பத்தாது. டெய்லி சொத ஊறணும். ஜோதிடம்னா என்ன? ஊர்னாதான் ஜோதிடம். ஜோதிடமே சில நேரத்துல முன்னுக்கு போறேன்னா வரும். ஜோதிடமே சில நேரத்துல முன்னுக்கு ஏன்டா ஜோசியம் சொல்றேன்னு கூட வந்துடும். முன்னுக்கு முரண்னா நிறைய. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒருங்க இதை சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம இது தப்பா இருக்குமா, அது தப்பா இருக்குமா, எதுவுமே பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எந்த பக்கம் பாக்கியமா அது பக்கம் போயிட்டே இருங்க. அதுல எப்படி டெவலப் ஆகுமோ அதை மட்டும் பாருங்க. திருக்கணம் பிடிக்குதா, திருக்கணத்துல பயணிங்க. இதை எப்படி கொண்டு போகணும், இன்னும் சிறப்பா கொண்டு போய் அந்த இதுல ஐடியா பண்ணுங்க. சொல்ல போறீங்களா? அதை போட்டு இதையும் போட்டு அதையும் போட்டு குழப்பாதீங்க. சொல்ல போறீங்களா? நீங்க ஒரு தெளிவான முடிவு வாங்க. நீங்க ஒரு தெளிவான முடிவு வாங்க. உங்க ஜாதகத்துல உள்ளதுதான் எல்லாமே இருக்கு ரகசியம். லக்கண மையப்புள்ளின்னு வச்சுக்கோங்க. என்ன லக்கண மையப்புள்ளி இருந்துக்காங்க, லக்கண மையப்புள்ளி. இப்ப மேச லக்கணம் வச்சுக்கோங்க, சுக்கிரசாரம் வாங்கியாச்சு. உங்க வரக்கூடிய மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், என்ன நட்சத்திரம் வரணும்னா பூரம், அதாவது பரணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கிருத்தியா 5ஆம் பாதம். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒவ்வொன்றா யோசனை. 5, 9 இந்த நட்சத்திரத்துக்குள்ளதான் உங்களுடைய குழந்தை பிறப்பு இருக்கும், அல்லது உங்களோட ஒரு மனைவி வருவாள், உங்க மாமியார் வருவாங்க. எல்லாமே இந்த 1, 5, 9க்குள்ளதான். லக்கண மையப்புள்ளில் மட்டும்தான் இருந்து நீங்க எடுத்து பேசணும். பார்த்து லக்கணம் இந்த மையப்புள்ளி 5வது ராசி எதுவோ அது லக்கணமா வரும். சொல்லுவீங்களா? அல்லது அதுக்கு 9வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் எங்க வருதோ அதுக்கு திரிகோண லக்கணமும் ராசியாக வரும். இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாது. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாது. இப்ப ஒரு உதாரணம் ஜாதகம். புனர்பூசம் மிதுன லக்கணம், புனர்பூசம் 1ஆம் பாதம். அப்ப புனர்பூசம் முடிஞ்ச அடுத்த அதிபதி யாரு? சனி பகவான். புனர்பூசம் முடிஞ்சோன்னா அடுத்தது சனி பகவான். அடுத்தது யாரு? புதன் பகவான். அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன். அப்ப நீங்க மிதுன லக்கணம் பிறந்திருக்கீங்க. உங்க பையனோ பொண்ணோ உங்க குழந்தை வாரிசு என்ன பண்ண வரலாம்? சிம்ம லக்கணம் சிம்ம ராசியா வரலாம், அல்லது தனுசு லக்கணம் தனுசு ராசியா வரலாம், அல்லது மேச லக்கணம் மேச ராசியா கண்டிப்பாக இருக்கும். சரி, அது இல்ல அப்படின்னாங்கன்னா அதுக்கு 9 நட்சத்திரம் போயிடணும். சொல்ல போறீங்களா? அதுக்கு 9 நட்சத்திரம் போனீங்கன்னா தசாண்டு தான் 9. இப்ப 5 தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 6ஆம் நட்சத்திரம் என்ன வரும்? சூரியன். 7வது சந்திரன், 8 செவ்வாய், 9 சுவாதி. அப்ப உங்களுக்கு என்ன வரணும்னா உங்க பையன் லக்கணம் என்ன லக்கணம்? துலா லக்கணம் வரும், கும்ப லக்கணம் வரும், அல்லது மிதுன லக்கணம் வரும். உங்க வீட்டுக்காரங்க இந்த 6 லக்கணத்துக்குள்ள வருவாங்க. லக்கணமோ ராசியாக கண்டிப்பாக வரும். இதுல எவ்வித மாற்றம் இல்லை. எவ்வித மாற்றம் இல்லை. ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கு. அனுபவம் தான் ஜோதிடம். நீங்க அனுபவிச்சு பார்த்தானா ஒரு ஜாதகம் 100 ஜாதகம் அப்ளை பண்ணி பாருங்க. 100க்கு 100 யாரும் ஜாதகம் சொல்ல முடியாதுங்க. சொல்ல போறீங்களா? 100க்கு 100 ஜாதகம் சொல்ல முடியாது. சொல்லலாம்ங்க. நிறைய பேர் நான் 100 சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தை 3ஆ பிரிக்கணும். 4 வகை ஜோதிடம் இருக்குது. ஜோதிடம்னா எச்சின் வச்சு சொல்ற ஒண்ணு, பரம்பரை ஜோதிடர் ஒண்ணு, அருள்வாக்கு ஜோதிடர் ஒண்ணு. இந்த 3மே இல்லாம எந்த இது சம்பந்தம் இல்லாம ஜோதிடர் படிப்பாங்க. இந்த 4 கேட்டகரி தான் ஜோதிடமே. நீங்க என்ன கேட்டகரியில இருக்குன்னு நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்க. அந்த பாரம்பரியம்னா கிரெடிட் பாரம்பரியம் வந்துடும். அப்பா ஜோசியர் இருப்பாரு, அம்மா அவங்க தாத்தா ஜோசியர் இருப்பாரு, இவர் ஜோசியர் இருப்பாரு. இந்த ரத்த அணுக்கள் வருமா வராதா?
சிலவங்க 5-2 சதமதம், 5-2 என்ன 5ங்கிற தெய்வம், 2ங்க அருள்வாக்கு. யாரோட திறந்தனா அம்மா கடகடான்னு இருப்பான். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குதாம்மா. எப்படி சொல்ல முடியும்? மல்லிகைப்பூ செடின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அனுபவம் தான். ஒவ்வொன்றும் அனுபவிச்சு ருசிச்சால் மட்டும்தான். சர்க்கரை இனிக்குன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. 2 வாயில போட்டாதான் இனிக்கும். ஆனா நெருப்பு சுடுனா அதை ஏத்துக்குவாங்க உடனே. ஏன்னா அதுல தொட்டு பாக்குறேன்னு சொல்றவன் 100க்கு ஒரு 2 பேர் தான் இருப்பான். 98 வேணான்றுவாங்க. நெருப்புல சுடணும். அது இயற்கையா தெரிஞ்சு போச்சு. சொல்ல புரியுங்களா இல்லையா? அனுபவிக்கணும். ஒவ்வொன்றும் அனுபவிச்சால் மட்டும்தான் நீ ஜோதிடத்துல ஒவ்வொரு நிலையை தாண்டி தாண்டி போக முடியும். பாத்துக்கங்க. நான் இப்ப சொல்றது என்னுடைய அனுபவத்தை என்னுடைய குருநாதர் சூரியநாத் சுந்தராஜன் ஜோதிட சார ஜோதிட சக்கரவர்த்தி சூரியநாத் சுந்தரராஜன் அவர் சொன்ன கரூர்ல அவர் சொன்ன சார ஜோதிடத்து மூலியம் தான் உங்க பலனை எடுத்து சொல்லியிருக்கேன். இது இல்லாம நிறைய இருக்குது. போர்ல மட்டும் இருக்கணும். இப்ப லக்கணத்தையும் பார்க்கணும். லக்கண அதிபதிக்கு ஒரு இடத்துல ஒரு மேச லக்கணம், மிதுன லக்கணம் ஒரு வந்து சனி திசை ஓடுதுங்க. மிதுன லக்கணம் சனி திசை 8ல இருந்து திசை ஓடுதுங்க. மிதுன லக்கணம். அப்ப 8ஆம் பாவம் தான் குறி கட்டுறாரு. அதுவே புதன் எங்க இருக்காரு? கண்ணியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுவே லக்கணம் வச்சு பேசணும். அது லக்கணம் வச்சு பேசும்போது பாத்தீங்கன்னா அது எங்க ஓடுது? 5. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? கெட்டதும் பிளஸ் நல்லதும் கலந்து நடக்கும். இதை நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. சொல்ல புரியல இல்லையா? இதை நீங்க தெளிவாக எடுத்து பலன் சொல்ல வேண்டும். இதை பாத்துக்கணும். லக்கண அதிபதியும் லக்கணமா வச்சு பேசணும். காரகர் ஒரு ஆள் இருப்பாரு. 1ஆம் பாவத்து காரகர் யாரு? சூரியன். அதையும் லக்கணமா வைத்து பார்த்தேன். 3 ஆங்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே 3 ரூட்டு உண்டு. இப்ப 12x3 36 வழியில நீங்க ஒரு பாயிண்ட் தசை நடத்தும் போது தசை எப்படி இருக்கிறாரு, புத்தியநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்து சார்த்து மூலியம் பழமை எடுங்க. அதை 3ஆ பிரிச்சுக்கங்க. ஒரு ராசிக்கு பெர்சன்ட் 3ன்னா 3வது வகுப்பு 33%. அந்த 33 எத்தனை சுப பலன் நடக்குது, எத்தனை அசுப பலன் நடக்குது ஈஸியா எடுத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா அந்த ஜாதகம் முழுமையாக பலன் சொன்னாங்க. நீங்க முழுமையாக லக்கணத்து கோள் இல்லைன்னா லக்கணத்தை வச்சு பேசுங்க. அதுக்கு என்ன தசை ஓடுது? லக்கண அதிபதி ஒரு ஆள் இருப்பாரு. 12ஆம் பாவத்துல எங்கன உட்கார்ந்து இருப்பாரு. அதையும் லக்கணம் வச்சு அதே தசை தான் ஓட போகுது. அந்த இடத்திற்கு அந்த லக்கணம் எங்க நிக்கிறாரு? அது சிரமா உபயமா? இந்த பேசிக் ரூல்ஸ் என்னைக்கு மாத்தக்கூடாது. அடுத்து 1ஆம் பாவதி காரகர் ஒரு ஆள் இருப்பாரு. அதையும் லக்கணமா வச்சு பேசுங்க. அப்ப இதுக்கு லக்கணத்துக்கு ஒரு 33 சுபபலனும், லக்கண அதிபதிக்கு நின்ற இடத்துக்கு ஒரு 33 பலனும், லக்கணபதி காரம் இருக்கும் நின்ற இடத்துக்கு வச்சு பேசுங்கன்னா 33 99% அசுபமா சுபமா. 2 நல்லா இருக்கு, 1 கெட்டு போச்சுன்னா அதுல 66% சுப பலனும் 33% அசுப பலனும் இருக்கும். ஈஸியா எடுத்துடலாம் நீங்க. இதுவே 2 பாவம் கெட்டு போச்சு, 1தான் நல்லா இருக்கனா 30 ஜஸ்ட் பாஸ். அந்த தசை அவனுக்கு பெரிய அளவுக்கு கொடுக்காது. டக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எத்தனை % இருக்கு? 100 முன்னாள் வகுங்க. 100 முன்னாள் வகுத்தா 33 99% ஆச்சு. இவ்வளவுதாங்க. அதத்தை கூர்ந்து நன்றாக பங்கெடுக்கணும். சிறப்பு சார், சிறப்பான உரை. உங்க குலதெய்வ அனுக்கிரகம் வேணும், குருவர்கள் வேணும், குலதெய்வ அனுக்கிரகம் வேணும். குலதெய்வ அனுக்கிரகம் ஜாதகம் சொல்ல முடியாது. நவக்கிரக அனுக்கிரகம் வேணும். பாத்துக்கோங்க. அது மாதிரி உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவ அதிபதி யாரோ அவரையும் முடிச்சுக்காங்க. 11ஆம் பாவ வெற்றி ஸ்தானாதிபதி அவர் தான், அவரையும் எடுத்துக்கங்க. இப்ப மிதுன லக்னத்துக்கு 5, என்னுடைய லக்னம் மிதுன லக்னம், 5க்கு அதிபதி சுக்கிரன். சூரியனார் சுந்தரராஜன் சுக்கிரன் வந்தாச்சா? சொல்றீங்களா? சூரியனார் சுந்தரராஜன். 11ஆம் பாவ அதிபதி செவ்வா வெங்கமேடு சுப்பிரமணியன். முருகன் வந்துட்டாரா? இதுதாங்க என்ன நட்பு விட்டார் முருகனா? முருகவேலு, குமாரவேலு. ஏன்னா அந்த புதனுடைய கேரக்டர், அதாவது பெருமாளுடைய பெயர் உள்ளவங்க
இவங்கதான் நட்போட்டத்துல வருவாங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க. ஒவ்வொன்றுலயும் நீங்க என்ன அனுபவிச்சு ருசிச்சாதான் உங்க முழுமையான பலன் வரும். நான் சொல்றேன்னா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன பலன் மட்டும் இல்ல, ஜோதிடம் இதையும் தாண்டி இருக்கிறது. சொல்ல போறீங்களா? இதையும் தாண்டி ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. காலபுருஷ தத்துவத்தையும் நினைச்சு பேசுங்க, இன்னும் சிறப்பாக வரும். காலபுருஷ தத்துவம் புதன் 6க்கு அதிபதி. அவர் எந்த கிரகம் சேர்த்தா அது நோயாளி கிரகம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சந்திரன் சேர்ந்தா அம்மா நோயாளி, செவ்வாய் சேர்ந்தா சகல நோயாளி, குரு சேர்ந்தா குழந்தை நோயாளி, சுக்கிரன் சேர்ந்தா பொண்டாட்டி நோயாளி, சனிபான தொழில் நலிஞ்சு போய் தான் இருக்கும், கடன்களோட ஓடும், நோயாளி தொழில். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க அனுபவிக்கணும், ரசிக்கணும், ருசிக்கணும். இதுதான் அனுபவம் தான் ஜோதிடம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாத நோட்டு பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நிறைய படிங்க. படிக்க படிக்க மறக்கும், மறக்க மறக்க படிக்கணும். சொல்ல போறீங்களா? அப்பதான் ஜோதிடத்துக்கு ஒரு நிலையான இடத்த வர முடியும். டெய்லி எடுத்து நியூஸ் பேப்பர்ல படிக்கிற மாதிரி அதுக்காக தனியா 1 மணி நேரம் ஒதுக்குங்க. எப்படி 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அப்பதான் இந்த ஜோதிட இடத்துல நம்ம ஒரு நிலையான இடத்துக்கு வர முடியும். அது யாரா இருந்தாலும் சரி, சொல்ல போறீங்களா? யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க தான் முறையாக பயிற்சி, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் சாதனை. நான் முறையாக பயிற்சி பண்ண மாட்டேன், சும்மா உட்காந்துருப்பேன், அதனோட தொண்டை எனக்கு கொட்டணும் அப்படின்னா கொட்டாது. சாரத்து மூலியமாக பலன் எடுப்பது தான் இந்த முறை சொல்லி கொடுத்துருங்க. நீங்க சாரத்து மூலியம் பலன் எடுங்க. ஏன்னா அதாவது சாரங்கிறது நம்ம தூக்கி போட ஆள்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஒல்லியா இருப்பான், நாயஸ் உசரம் பண்ணி தூக்கிட்டு நடக்க முடியுமா? கற்பனை பண்ணணும். நாயஸ் ஆள் மீனா இருப்பான், உசரம் பண்ணி ஆள் வெயிட்டான ஆளு, நம்ம தூக்கிட்டு போற ஆளு, அதான் சாரம். சாரநாதன் வலுவாக இருக்கணும். அவர் நீசம், அஸ்தங்கம், வக்கரம், பகை, 6, 8, 12, பாதகம், பாரகம் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி வேணும்? போராடணும். போராடிதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு எடுத்துருங்க. இதாங்க. இத நீங்க சாரத்தன சீர்தூக்கிதான். எப்படி இருக்காரு? நல்ல இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, அது யாரு பார்க்கணும்? எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா? 6ல உட்கார்ந்துருக்காரா, 8ல உட்கார்ந்துருக்கா, 12ல உட்கார்ந்துருக்காரா, அப்படின்னு நீங்க பார்க்கணும். பார்த்துதான் நீங்க பலன் சொல்ல முடியும். பார்க்காம பலன் சொன்னீங்கன்னா நீங்க தான் மாட்டிட்டீங்க. பாத்துக்கோங்க. அந்த நின்ற வீட்டுடைய காரத்துவம் தெரிஞ்சுக்கணும். நீர் ராசியில இருந்தா நான் 4க்கு அதிபதியோட இப்ப அந்த சொல்ற சின்ன கருத்து தான். 4ஆம் பகுதி செவ்வாய் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வானா என்ன அது தெரியணும். பக்கத்துல வீடு எப்படி இருக்கும்? நெருப்பு, நெருப்பு ராசி. அப்ப வீடு நெருப்பா பிடிச்சேரியும், வீடு அதிகமா உஷ்டமா இருக்கும். செவ்வாய் காலசரி 8, பக்கத்துல மட்டன் கடை இருக்கணும், சிக்கன் கடை இருக்கான்னு கேளுங்க. அல்லது பக்கத்து டீ, உங்க வீடு பக்கத்துல ஹோட்டல் இருக்கான்னு கேளுங்க. அல்லது டீ கடை இருக்கானே, அதெல்லாம் பாயிண்ட் நெருப்பு எரிஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்தை நீங்க தான் இணைக்கணும். யூகம், அனுபவம், ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி, பயிற்சி, ஹார்ட்வொர்க் தான் என்னுடைய தாரக மந்திரம். அவர் சொல்லி கொடுத்தத இன்னைக்கு வரை பிசு தட்டாம அவர் சொன்னது குருநாதர் என்ன சொன்னாரோ அதை தான் நீங்க வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல போறீங்களா? இன்னைக்கு வர அவர் தான் கிட்டத்தட்ட அவரே 17, 18 வருஷமா அவர் கூடவே பயணிச்சுட்டு இருக்கேன். எங்கெங்க கூப்பிடுறாரோ அங்க போய்க்கு நின்று. சொல்ல போறீங்களா? அப்ப அந்த வைப்ரன்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன், சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். அவர் ரூம்ல உட்காந்து நான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன். முத அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். அவர் கொண்டு வந்த ஜாதகத்துல அம்சக்கட்டம் முதல்ல எழுதி ராசி கட்டம் 2வது எழுதிட்டாங்க. நான் அம்சக்கட்டத்தை வச்சு பலன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பார்த்து ஆமாங்க ஆமாங்க நடக்குதுங்க நடக்குதுங்க எல்லாமே சொல்லிட்டே வர்றான். சரி சாரத்தை எடுப்புன்னு எடுத்து பார்த்தா சாரநாதன் ஒன்று வரவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடந்திருக்கு? அம்சக்கட்டத்தை வச்சு இவெல்லாம் பலன் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு 20 நிமிஷம் சொல்லிட்டேன். அப்ப என்னடா அவருடைய குருவருள்
ஒரு பார்வை. ஏன்னா நின்று இடம் சொல்லிடுற அவர் ரூம்ல சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யறாரு, நீ தப்பா சொன்னவங்க கூட யாரு திருத்துருவாங்க? குலதெய்வம் அனுக்கிறம் திருத்தம். உங்க குருநாதர் திருத்துவாரு. அவர் அருள் புரிந்து உங்க பேச வைக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து ஜாதகத்துல என்ன பார்க்கணும், ராசி கட்டத்தை பார்க்கணும், நவாச கட்டணும், கொஞ்சம் பொறுமை வேணும். இதெல்லாம் எடுத்தேன் கவிதை கட 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 குடுன்னு பேசின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க. பார்த்துக்கோ. அவன் ஏதோ அரைக்குறையா இருந்தனால ஆமான்னு போயிட்டான். கொஞ்சம் விவரமான படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இந்த ஜோதிட சம்பந்தமா இது இருந்தா இது எப்படியா வருங்க, திருப்பி அவன் கேள்வி கேட்க வச்சு நம்ம மாட்டிக்குவோம். அப்ப ஜாதகரை வந்து கேள்வியே கேட்கக்கூடாது, அடிச்சிடணும். நெத்தி அடி பாயிண்ட் வந்தவுடனே சில பலனை சொல்லலாம். முத்துக்கள் 300 அவர் பாயிண்ட் எழுதியிருக்காரு. அதே மாதிரி முத்துக்கள் 300 1000 பாயிண்ட் கூட சொல்லலாம். இப்ப சிம்மத்துல சுக்கரன் காலசக்கரம் வேலை செய்யுது. சுக்கரன் என்ன 4 சுகம் 7. அப்ப 4 என்ன ஒழுக்கக்கிரம் வந்துடும். பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம். 5 சுக்கரன் சிம்மத்துல இருக்காரு. 5 7 இணைவு. லவ் பண்ணி விட்டுட்டு போனா அதுவும் தோஷம் தான். கன்னி நீசம் சுக்கரன். அப்ப நீசப்பட்ட பெண்ணாதே தொடர் அட்டம் பட்டு தொட்டா அது தோசை வருமா வராதா? அது பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம். கும்பம் 11 பாதகம். அப்ப பெண்களுக்கு இடபாடுல கொடுத்தா என்னாச்சு? இந்த 4 இடத்துல இருந்தா எந்த லக்கணமா இருக்கட்டும், சுக்கரன் இந்த இடத்துல தனித்து இருந்தா நீங்க சொல்லி பாருங்க, பலன் 100க்கு 100 ஆமாமாங்க. அதுவே சுக்கரன் தனித்து விருச்சகத்தில் இருந்தால் காலசக்கர 8ஆம் இடம் ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டு சாபம் உங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லணும். இதாங்க டிப்ஸ். இப்ப சொல்லி விடுறேன். எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 சொல்லியிருக்கேன். சுக்கரன் கடகத்தில் இருந்தால், சிம்மத்தில் இருந்தால், கண்ணியில் இருந்தால், கும்பத்தில் இருந்தால், 4 பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம், சிறி சாபம் ஒன்று இருக்கு. வாழப்போற பெண்ணும் கஷ்டப்படும், வாக்கப்பட பெண்ணும் கஷ்டப்படும். ஒரு ஆண் ஜாதகம் வரக்கூடிய மனைவி கஷ்டப்படுவா. ஏன்னா வந்து ஏற்கனவே அனுபவிச்சு விட்டுட்டு போயிட்டாங்களே முன்னோர்கள். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லும்? எங்கிருந்தாலும் வாழ்க்கை சொல்லும், குடும்பமே இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, சாப்பிடும். இதான் ஸ்ரீ சாபங்கிறது. இப்ப சுக்கரன் விருச்சகத்தில் இருந்தா காலசக்கர 8ஆம் இடம் ஆயுள் முடிக்கிறது. அது என்ன கிரகத்தை சேர்ந்துக்குன்னு பார்த்து குடி நெருப்பு வச்சு இறந்தாங்களா, ரயில் இறந்தாங்களா, இல்ல உயரமான வந்து தற்கொலை பண்ணிக்கலாங்கன்னா கூடி கழிச்சு நீங்களே சொல்லலாம். நீர்ராசியிலிருந்து தண்ணி விழுந்து இறந்துருப்பாங்க. இந்த 8 சுக்கரன் நீர்ராசி இருந்தா இப்ப விருச்சகன்னா நீர்ராசி. அப்ப எல்லாம் கடமையான வார்த்தை சொல்றது. நீ எல்லாம் இருந்தா என்ன சொல்லி செத்து தொலை வேண்டவங்கள யாருமா சொன்னான்னா அவங்க போய் உண்டு சாகும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அது சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் சார். சிறப்பான ஒரே நிகழ்த்த கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஒரு அருவியாட்டம் கொட்டிடுச்சு. சிறப்பு சார், சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய மற்றும் ஜோதிட தென்றல் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவளோட ஒரு 10 கலர் பனியன் போட்டிருக்காருன்னு சொல்லுவாருன்னு பாக்குறேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு. தண்டபாணி சார், தண்டபாணி சார், ரவி சாமிநாதன் மியூட் போடுங்க. என்னாச்சு தண்டபாணி சார்? தண்டபாணி சார், இன்று துவாதசி, சுக்லபக்ஷ துவாதசி. வரும் எல்லாமே வரும்ல. இவ்வளவு நேரம் இருந்தாரு காலக்கணும். தண்டபாணி சார், யாகத நாம யோகம், பாலவ கரணம், செவ்வாய்க்கிழமை, அப்புறம் 2 நேரம், சார் வெள்ளமே சேர்ச்சிருக்கு. இல்ல இப்ப இருந்தாரு, கடைசியில கூப்பிடுற வரைக்குமே இருந்தாரு. தண்டபாணி சார், சார் சுந்தராஜனை படுத்தினாலும் ரோஸ் சட்டை போட்டிருக்காரு. சரி, யாருக்கேனும் ஐயாட்ட கேள்விகள் இருந்தா கேளுங்க.
அவர் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயாட்ட யாரும் கேள்விகள் எது இருந்தா கேட்கலாம். யாராவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம்.